வணக்கம் எவ்ரிவான். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இது பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் சாரி இத்தனை நாளாக வீடியோ போடுறதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ நான் ரொம்ப லேட் பண்ணவும் விரும்பலை. ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்லிடுறேன். ஸோ ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லாட்டி டெலகிராமில் இருக்குது. ஸோ இங்கே ஒர்க் ஆகலாட்டி அங்கே இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கும் இங்கே தான் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேபி இதுக்கு அன்கட் இருந்துச்சுன்னா நான் அன்கட் போடுறேன். அதே இதில் தான் டெலகிராமில் தான், கவலைப்படாதீங்க. ஓகே, சரி. வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஐஜியில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, சரி. இப்போ வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாமா? ஹெட்செட் போடாதவங்க ஹெட்செட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் லோவாக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் சரியில்லை அப்படின்னா சொல்லிடாதீங்க. சரி, ஓகே. இப்போ வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேகே தான் அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். இப்போது ஒரு மேன்ஷனுக்குள்ளே தான் அப்படியே போகிறான். ஸோ அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அந்த டோரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஸோ அவனை அவங்கள பார்த்துட்டு லைட் ஸ்மைலோட அப்படியே காரை உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறான். ஸோ உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு அப்படியே கார் பார்க்கிங் ஏரியாவில் காரை பார்க் பண்ணுறான். இப்போ பார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரான். இப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ, சொல்லு ஜமீன். என்னடா கரெக்டாக வந்துடுவியா? அதெல்லாம் ஷார்ப்பாக அங்கே இருப்பேன். என்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தானே ஜமீன்? எல்லாமே ரெடியாக இருக்குடா. நீ வந்தவொடனே இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறதான். சரி, ஓகே, ஃபைன். அப்புறம் டேய் டியாங்க மறக்காமல் கூட்டிகிட்டு வந்துடுறா. டேய் நான் வரேன்னு இல்லையோ, பார்ட்டிக்காம வரேன்னு நிற்கிறான்டா. ஐயோ, முதல்லாம் பார்ட்டி கூப்பிட்டு போகும்போது ஐயோ எனக்கா பார்ட்டியா, ஐயோ வேணாம், ஐயோ ட்ரிங்க்ஸா, ஐயோ வேணாம், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு நாள் சொன்னான்டா. ஆனால் இப்போது என்னை விட குடிக்கிறான், என்னை விட ஆடுறான்டா. பா முடியல. சரி ஜமீன், இது டியாங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். போயிட்டு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுறேன். சரிடா, பார்த்துக்கோ. இப்போது அப்படியே ஜேகேவோ ஜிமினோ அவங்க 2 பேரும் காலை கட் பண்ணிவிட்டு இப்போ ஜேகே இருந்துட்டு அந்த மேன்ஷன் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி உள்ளுக்குள்ளே போகிறான். போயிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. ஜங்குக் அங்கிள். என்ன திடீர்னு நீங்கள்? இல்லை அங்கிள், அவங்க வந்துட்டு பார்ட்டி கூட்டிகிட்டு போகணுன்னு. பார்ட்டியா? ஐ மீன் பர்த்டே பார்ட்டி அங்கிள். ஏன் ஓகே, அவன் மேலே ரெடி ஆகிட்டுருக்கான். ஸோ நீங்கள் வெயிட் பண்ண. ஓகே அங்கிள். அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு? ஃபைன் அங்கிள். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் இங்கே வந்துட்டு போவோம்ப்பா. அதான் ஆண்டி இருக்காங்க, ஆண்டிகிட்ட பேசு. டோட்டியாங்க இருக்கான், டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே. அங்கிள் எல்லாமே இருக்குதான், பட் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகம். ஓகே புரியுது. அண்ட் மிஸ்டர் ஜான் எப்படி இருக்காரு? அங்கிள் அவர் பரவாயில்ல. இப்போ அவருக்கெல்லாம் ஓகே தானே, எல்லாம் நார்மலாக தானே இருக்குது. அங்கிள் இது அன்றைக்கி எல்லாருமே கொஞ்சம் பயந்துட்டோம். ஆமாம், நாங்களும் தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. கரெக்டாக டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கார். நல்லா பார்த்துக்கோ பாப்பாவை. ஷூர் அங்கிள். இப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது மேலே அப்படியே சத்தம். யுமா இந்த ட்ரெஸ் இல்லைம்மா, ஷோ யுமா, மாமா இப்படி போடுமா, டையம்மா இங்கே பாருமா, டையை இப்படி கட்டுமா. டேய் என்ன சொல்கிறியாடா, நீ டை கட்ட வேண்டியதானே. யோம்மா கட்டி விடுமா, ஏம்மா இப்படி பண்ணுற? ஐயோ இந்தோட சாக்ஸ் போடுறா. அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக படியிலேருந்து அப்படியே கீழே வரான். கீழே வந்து பார்க்குறான். ஜேகே வந்துட்டியா? ஆமாட்டியா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சரிப்பா. அது வந்து என்ன பர்த்டே பார்ட்டிக்கு பர்த்டே பாய் கூட இந்த அளவுக்கு கிளம்பியிருக்க மாட்டான் போல். சும்மா இருங்கப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஜேகே வந்துட்டு அவன் குடிச்சிட்டு இருந்த டீயை அப்படியே வச்சுட்டு அப்படி திரும்புகிறான். இப்போ அப்படியே ஜேகே பார்க்குறான்.
என்னட்டையும் இது ஆமாம் இது நான் தான். எப்படி இருக்குது ட்ரெஸ்? நல்லா இருக்குது. ஆனால் இப்போது அப்படியே ஜேகேவோட மைண்டில் தான் ஐயோ இவன் நிஜமாலே பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பியிருக்கோம் போலையே. படித்து சொன்னேன் பார்ட்டிக்கு போகிறோம், பர்த்டே பார்ட்டி இல்லைன்னு சொல்லி அத்தனை தடவை காலில் சொன்னேனே. கடவுளே இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். இப்போ டியோங் இருந்துட்டு அப்படியே ஒரு சட்டலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் அப்படியே ஜேகே போகலாமா? போகலாம் அங்கிள், நான் போயிட்டு வரேன். சரி ஓகேப்பா, பார்த்து போங்க. ஸோ நைட்டு கொஞ்சம் ஏன் அங்கிள் சீக்கிரமாக கொண்டு ட்ராப் பண்ணிடுறேன். சரி ஓகேடப்பா. சரி டியோங் பார்த்து போயிட்டு வா, எந்த சாட்டையும் பண்ணாத. அப்பா நான் ஒன்றும் குழந்தை இல்லை தெரியும், ஆனால் பண்ணுறதை பார்த்தா அப்படி தான் இருக்குது. காட். சரி போகிறேன்ப்பா. சரி பாய் மம்மி. ஆண்டி வரேன். அங்கிள் வரேன் அங்கிள். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. ஸோ கதவுக்கிட்ட போனோடனே நம்ம ஜேகே இருந்துட்டு அப்படியே அவங்களோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். இதை அவங்க அப்பா நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு நினச்சிருப்பான். அவங்க அப்பா நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அவங்களோட அப்பா இருந்துட்டு அவங்க செக்ரட்டரியை நெக் சார் மிஸ்டர் ஜியானுக்கு ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணோம். ஷூர் சார், கொஞ்சம் பேச வேண்டியது நிறையா இருக்குது. ஷூர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணி கொடுக்குறான். இப்போ 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு என்னட்டையும் இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்க ஜெக்கி அமைதியாக இரு, அதெல்லாம் எனக்கு தெரியும். போகிறது பார்ட்டிக்கு தானே? ஆமாந்தான். இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? ஆமாம், என்ன சொல்கிறேன், நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? நான் போய் ஜிமின் வீட்டில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் கிளம்புறேன். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் கொண்டு வந்திருக்க பேக் எடுத்து பேக் சீட்டில் வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிறான். ஜெகே இருந்துட்டு ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணெல்லாம் ரோல் பண்ணிட்டு போய் உட்காடுறான். உட்காந்ததுக்கப்புறம் இப்படி அவங்க இருந்துட்டு இந்த திருமணி தாண்டினதுக்கப்புறம் வண்டியை ஸ்டாப் பண்ணுறியா? பண்ணுறேன், பண்ணி தொலைக்கிறேன். அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறுத்துறேன்டா டே. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ 2 பேருமே போகிறாங்க. கரெக்டாக அந்த மேன்ஷன் கேட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே வெளியே வந்துட்டு கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட்டை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் டியாங் இருந்துட்டு சொன்ன மாதிரியே ஜேகே இருந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணுறான். ஸோ இப்போ காரை ஸ்டாப் பண்ண உடனே டியாங் இருந்துட்டு ஒரே பாஞ்சிட்றான். என்ன டியாங் பண்ணுறேன்? ஜேகே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜேகே. நான் இந்த 2 டேஸாக ஃபோன் காலில் பேசிக்கிட்டு என்னால் சத்தியமாக முடியல. சரிடா, அதுக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தான். ஓகே ஒரு நிமிஷம் இரு. என்ன பண்ணுற? பார்த்தா இல்லை, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன். அவங்க என்ன விளாட்றியா? நான் ஒன்றும் விளாட்ல ஜிக்கி, பின்னாடி தான் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த அந்த பேகை காமிக்கிறான். ஸோ ஜேகே இருந்துட்டு எல்லாம் பிளானோடு தான் வந்திருக்கு நீ? ஆமாம், பின்ன பிளான் எல்லாமே வர முடியும். அது சரி. சரிடியும் இப்படி என் முன்னாடி மாற்றினா அதான் முன்னாடி மாற்றலை ஓகேவா? நான் பின்னாடி போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு முன்னாடி வரேன். ஏன்டா பழைய சோறு மாதிரி இருக்க? பாரு ஜேகே, எதாக இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் தான், புரியுதா? அது முடிக்க இந்த கேஸை வச்சுக்கிட்டு என்ன நான் பிடுங்க போகிறேன். எனக்கு இது கொடுக்குறதே பெரிய விஷயம், இதை வேணான்னு சொன்னேன். இதெல்லாம் சொல்ல. சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்ல. இப்போது அவங்க இருந்துட்டு அப்படியே ஒவ்வொரு பட்டனா கழட்ட ஜேகேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தம்பி எழுந்திரிச்சிட்டே இருக்கான். அவன் அப்படியே கூலாக அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி எந்த ஃபேஸ் ரியாக்ஷனுமே வச்சுக்காம அவன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே அந்த சீட்டில் உட்காந்துருக்கான். பட் அவங்க இருந்துட்டு அப்படி பார்க்குறான். அவன் ஜேகேவை ஃபேஸ் பார்க்கல, கரெக்டாக அவன் பேண்ட்டை தான் நோட்டீஸ் பண்ணுறான். அவனுக்கு சிரிப்பு தான் வருது. சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த ஒவ்வொரு ஷர்ட் தனியாக கழட்டிகிட்டு இருக்கான். இப்போது அப்படியே ஷர்ட்டை மட்டும் கழட்டிட்டு அப்படியே பின்னாடி ஒரு மாதிரி தூக்கி போடுறான். தூக்கி போட்டுட்டு
இப்போ எதுவுமே பண்ணல, அப்படியே ஏடிஎம் வந்துட்டு ஜேகே ஒரு ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். என்ன போதுமா? விளாடாதடா, அப்புறம் இப்போலாம் பண்ணினா அப்புறம் பார்ட்டி போக முடியாது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க பழைய சோறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு வர. ஓஹோ, அப்படியா ஜிகே? பார்ட்டிக்கு ரொம்ப லேட் ஆகுதா? இப்போலாம் பண்ணாத. சொல்லு ஜிகே, பார்ட்டிக்கு ரொம்ப லேட் ஆகுதா இல்லை இன்னும் டைம் இருக்கா? டைம் இருக்குட்டியா, கையை வச்சு தேய்க்காத. இங்கே பாரு, எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீ தான் ஃபீல் பண்ண போகிறட்டியா? வேணாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன பேசினேன்? சிக்கே இப்போவே சொன்னேன் போனேன் கெட்டியா. சிக்கே விட்டுற சிக்கே, முடியல சிக்கே. சிக்கே பண்ணா பண்ணா. என்ன பர்ஃப்யூம் போட்டேன் இன்னைக்கு? தெரியல. கடிக்காது கடிக்காது ஜெகே. இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணிக்கோ ஜெகே. வேணாம் வேணாம் வேணான்னு சொல்கிறேன். தலையை மட்டும் இருக்குமா பிடிச்சிருக்க? ஜேகே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். பட் ஆனால் டியாங்கோட பாட்டும் ஜேகேவோட பாட்டும் ரெண்டு பேர்த்தோட பாட்டுமே அவ்வளோ கிட்டே இருக்குது. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே வேறு லெவலில் இருக்குது. என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே என்ன பண்ணணும்னு தெரியலை. ஸோ இப்போ ஜேகே இருந்துட்டு யோசிக்கவே இல்லை. அவனை அப்படியே அந்த ஸ்டியரிங் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் அப்படியே படுக்க வைக்கிறான். ஸோ டியாங் இருந்துட்டு அவன் ஸ்டொமக் அப்படியே அப் பண்ணி கொடுக்குறான். அவன் வந்துட்டு மொத்தமாக ஃப்ளாட் ஆகலை. ஸோ அவன் ஸ்டொமக்கை மட்டும் அப்படியே அப் பண்ணி கொடுக்குறான். ஸோ ஜேகே இருந்துட்டு அப்படியே போயிட்டு அவனோட லிப்ஸில் அப்படியே நல்லா கிஸ் பண்ணுறான். ஸோ அவன் லிப்ஸே ரொம்ப ஒரு மாதிரி பிங்கிஷாக ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ஃபுல்லாக சலைவா அப்ளை பண்ணிட்டே இருக்கான் அவங்களோட ஃபேஸு நெக்குன்னு சொல்லிட்டு. இப்போது அவனோட கரெக்டாக அவன் செஸ்ட்டுக்கு வந்து அப்படியே ஒரே ஒரு பைட்டு தான், அவ்வளோதான் அவங்க இருந்துட்டு. அவனால் என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படி கத்துறான். ஜேகே இருந்துட்டு அவன் லிப்ஸில் வந்துட்டு அவன் கையை வச்சு நல்லா இன்சர்ட் பண்ணி நல்லா அவனை கத்த விடாத மாதிரி பண்ணிட்டான். இப்போ அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஸ்டொமக்கிட்ட வந்து அப்படி கிஸ் பண்ணுறான். இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே போகிறான். இப்போ அப்படியே ஒரு சவுண்டு ஹாரன் தான் அப்படியே அடிக்குது. ஸோ ரெண்டு பேருமே பயந்துட்டாங்க. அப்படியே டியாங்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஜர்க்காகி ஜேகே அப்படி திருப்பி குச்சி உட்காந்துக்கிறான். அவனுக்கு அவ்வளோ இதாகிடுச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருந்தது இது மேலே ஸ்டேரிங் மேலே. ஸோ ஹாரன் அவ்வளோ பலம் அடிக்கவும் அவ்வளோ ரெண்டு பேருமே அப்படியே பயந்துட்டாங்க. ரெண்டு பேருமே அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு இப்போ அப்படியே தான் டியாங் வந்துட்டு அவன் ப்ளேஸில் போய் அப்படியே உட்காந்துக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப ஹை பிச்சில் போயிட்டு ஒரே செகண்டில் ஆஃப் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேர்த்துக்கும். இப்போ அப்படியே தான் ரெண்டு பேரும் அவங்க முகத்தை மட்டும் பார்க்குறாங்க. டியாங் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே பின்னாடி போய் உதவாங்க, வண்டி எடு, பாட்டிக்கு டைம் ஆச்சு. சொல்லும் போது தெரியல, இப்போ தெரியுது பாரு. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஜேகே இருந்துட்டு அப்படியே காரை ட்ரைவ் பண்ணுறான். ஸோ அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக ஜிமின் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஜிமின் வீட்டுக்கு போன உடனே ரெண்டு பேரும் எப்படி முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் இருந்துட்டு இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். வா டியாங் வட்டையாங் வாட்டியாங் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கூப்பிட்டு போகிறான். ஸோ கூப்பிட்டு போன உடனே இப்போ அப்படி ஜிமின் இருந்துட்டு மச்சான் உன் ட்ரெஸ் எல்லாமே மேலே ரூமில் இருக்குது. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிக்கிறதா இருந்தால் குளிச்சுட்டு கிளம்பிடு. டைம் இல்லை, இன்னும் ஒரு 1/2 hour நம்ம அங்கே போய் ஆகணும். டேய் தெரியுதுடா, பார்த்துக்கிறேன்
எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறியோ தெரில. சரி ஜிமினா, எல்லாம் எடுத்துகிட்டேன் தானே? எடுத்துட்டேன். டேய், நீ வேணா கொஞ்சம் மேலே வரியா? எதுக்குடா அவனை கூப்பிட்ற? மச்சான் கொஞ்சம் சும்மா இருக்கியா? வரியாட்டியா? மேலே கொஞ்ச நேரம் போயிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் போகலாம். டேய் அம்மா, நான் எத்தனை தடவை சொல்கிறேன், டேய் பாட்டிக்கு டைம் ஆச்சு போகணுன்னு சொல்லிகிட்ருக்கேன், என்ன அவனை பேச கூப்பிட்டுட்ருக்க? அதெல்லாம் முடியாது. டேய் நீங்கள் இருடா. ஏய் ஏன்டா இப்படி பண்ணுற? டேய் மச்சான், டைம் ஆச்சு மச்சான், விளாடாத. சரி சரிடா, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரமாக வா. தோ இப்போ பாரு எப்படி வேகமாக வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேகமாக அப்படியே மேலே ஓடுறான். ஜெமீன் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான் டேங்க இருந்துட்டு. ஸோ இவனெல்லாம் வச்சுக்கிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது அப்படியே கட் பண்ணி நம்ம டியாங் வீட்டை காமிச்சோம் அப்படின்னா, டியாங்கோட அப்பாவும் ஜேகேயோட அப்பாவும் உட்காந்து ரொம்ப பரபரப்பாக எல்லாத்துக்குமே அப்படியே சேட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. இப்போது ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணியும் சொல்லிகிட்டு இருக்காங்க, மறக்காமல் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டு வீட்டு ஃபேமிலியும் அவ்வளோ இதாக போயிட்டு இருக்கு. இப்போது டேவோட அப்பா இருந்துட்டு, இன்னைக்கு சித்தப்பா சித்திக்கு எல்லாத்துக்குமே கூப்பிட்டாச்சு தானே? ஏன் சார் எல்லாத்துக்குமே கூப்பிட்டாச்சு. யாருக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணலை? யாருக்கு? பெரியம்மாவுக்கு கூப்பிடல தானே? ஆமாம் சார், இன்னும் 2-3 பேர் பேலன்ஸ் இருக்குது. சரி ஓகே, எல்லாத்துக்குமே கால் போட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரக்கா அப்படியே கால் போட்டு ஒவ்வொருத்தருக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஜேர்ன் சைடும் அவ்வளோ பரபரப்பாக அவ்வளோ இதுக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம டாங் இருந்துட்டு அப்படின்னு சைடு எப்படியும் அவளாக உட்காந்துருக்கான், எப்படா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே இருந்துட்டு அப்படியே வேகமாக அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் இருந்து வரான் வேகமாக. இப்போ டாங் இருந்துட்டு பார்க்குறான். போய் 5 நிமிஷம் ஆகுது, அதுக்குள்ளே வர குளிச்சியா? அதெல்லாம் குளிச்சிட்டேன், நீ போய் வேகமாக ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வா. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டியாங் இருந்துட்டு அப்படியே மேலே போகிறான். ஸோ மேலே போயிட்டு அப்படியே பெட்ரூம் ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ணால் ஜேகேவோட ஷர்ட் அங்கே இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அதை அப்படியே போயிட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். நாங்கள் ஜேகேவோட பர்ஃப்யூம் ஸ்மெல் அப்படியே அதில் இருக்குது. ஸோ பர்ஃப்யூம்னால் அந்த நம்ம உடம்புலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்மெல் அதில் இருக்குது. டியாங் இருந்துட்டு அப்படியே அதை உரிச்சு வச்சு இப்படி ஸ்மெல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு இப்படி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அவன் வச்சு பார்க்குறான், அவனை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே வேகமாக வாஷ்ரூம் போகிறான். ஸோ வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே அவன் ஷர்ட்டை மட்டும் கழட்டிட்டு அப்படி நின்று பார்க்குறான். ஸோ ஜேகே இருந்துட்டு அவன் நிப்பிள்ஸில் கடிச்சிருப்பாங்கள்ல, ஸோ அது வந்துட்டு ரொம்ப பிங்கிஷாக தெரியுது. டியாங் அதை தொட்டு பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு. ஸோ என்ன பண்ணி வச்சுருக்கான் இவன், இப்படியா கடிச்சு வைக்கிறது? இதை தொட்டாலே வேறு வலிக்குது. ஆனால் இது நல்லா இருக்குல்ல. ஜேகே உன்னை பற்றியே அப்படி யோசிக்க வச்சுட்டியே. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷை ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு டக்குன்னு வேறு அடிக்க ஞாபகம் வருது, ஐயோ பார்ட்டி போகணுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டே இப்போ அப்படியே வேகமாக ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறான். இப்போது ஜேகே, ஜிமின் அண்ட் டே 3 பேருமே ஒரே காரில் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ டியாங் இருந்துட்டு பின்னாடி சீட்லேயும் ஜேகே ஃப்ரண்ட் சீட்லேயும் சைடில் வந்துட்டு ஜிமின்னு உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ வண்டி ஓட்டும் போது எல்லாமே அந்த கிளாஸில் டியாங்க வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். இந்த ஜிமினும் பார்க்குறான், ஐயோ முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தலையை ஃபுல்லாக அந்த டைரெக்ஷன், அந்த அவன் உட்காந்துருக்க டைரெக்ஷன்லேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் தலையை வச்சுட்டு அப்படியே ரோட்டை மட்டுமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்போது டியாங்கும் ஜேகேவும் அப்படியே கண்ணாலே ரொமான்ஸ் பண்ணிக்கிறது அப்படியே பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அப்படியே பாதி காலம் வந்துடுச்சு. ஸோ 3 பேருமே அப்படியே அந்த காலாம் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அப்படியே 3 பேருமே என்ட்ரன் ஆகுறாங்க. செம்ம வைப்பாக போயிட்டு இருக்கு. டிஜே செட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு சாங்கு டியாங் இருந்துட்டு அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிட்டு
அப்படியே கூட்டத்துக்குள்ளே போயிடுறான். ஏன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போகிறான். ஸோ ஜேகே இருந்துட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா டியோங் இருந்துட்டு போகிற வர்றவங்க அந்த வச்சுருப்பாங்கள்ல அந்த ட்ரிங்கிங்க்குன்னு சொல்லிட்டு பர்சன்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்கல்ல. ஸோ அவங்கக்கிட்ட எதையுமே விடுறதில்ல, எல்லாத்தையும் வாங்கி குடிக்கிறான். குடிச்சிக்கிட்டே இருக்கான். அவன் நல்லா டான்ஸ் பண்ணுறான். இப்போ அப்படியே அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஸோ டிஜே செட் இருக்கும்ல. ஸோ அங்கே ஏறி போகிறான். ஏறிட்டு அண்ணா அந்த கொஞ்சம் மைக்கு தரீங்களா? இந்தாப்பா. எனக்கு நான் செம்ம ஜாலியாக இருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாத்துக்குமே நான் தான் ட்ரீட் தர போகிறேன். யாருக்கு எவ்வளோ வேணுமோ குடிங்க, எவ்வளோ வேணுமோ என்ஜாய் பண்ணுங்க, இது உங்கள் டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறான். எல்லாருமே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே செம்மையாக ஓன்னு கத்திட்டு இருக்காங்க. ஜேகே இருந்துட்டு அப்படியே பார்க்குறான். அவன் வந்துட்டு சைட்லேருந்தே கேட்குறான் டியாங்கிட்ட, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி. அவன் எதையுமே அவனை கண்டுக்கவே இல்லை. ஜேகேயை பார்த்துட்டு அப்படி திரும்பிடுறான். இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போது அங்கே சைடு கேபின் இருக்கும்ல, அந்த ட்ரிங்கிங் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ஒரு இடம். ஸோ அது எனக்கு சரியாக தெரியல என்னென்னு. ஸோ அங்கே தான் உட்காந்துருக்கான் இந்த சேரில். ஜேகே இருந்துட்டு வந்து கிட்டே உட்காடுறான். ஏன்ட்டியாங்க இவ்வளோ ஓவராக குடிக்கிற? ஜேகே நீ அமைதியாக இரு ஜேகே, எனக்கு தெரியும் இவ்வளோ குடிக்கணும்னு. ஏன் பிடுங்குற? குடிக்காதுன்னா குடிக்காது. ஜேகே வந்ததே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான், குடிக்க வேணாங்கிற. நீ வேணா ஒரு பெக்கு போடுறியா? ஐயோ டிரைவிங் பண்ணிவிட்டேன், வேணாம் ப்ளீஸ் ஜேகே, ஒரே ஒரு பெக் தானே. விளாடாதடா. ப்ளீஸ் ஜேகே, ஒரே ஒரு பெக் மட்டும் போடு ப்ளீஸ். வேணாட்டேன், வண்டி ஓட்ட முடியாது, புரிஞ்சுக்கிட்டேன். நீ இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாய்க்குள்ளே அப்படியே ஊற்றிட்டு இப்போ டக்குன்னு போய் ஜேகே கிஸ் பண்ணுறான். டியோங் எப்படி இருக்கு? டியோங் என்ன டியோங் பண்ணிட்டு இருக்க? இப்போ நான் கிஸ் பண்ணது நல்லா இல்லைன்னு சொல்கிறியா, இல்லை ட்ரிங்க்ஸ் கொடுத்தது நல்லா இல்லைன்னு சொல்கிறியா? எப்படா சொல்கிறது? இப்போ நல்லா இருந்துச்சு தானே, திருப்பி குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்துட்டு அந்த பெக்கு இருக்குல்ல அப்படியே டியோங்கோட வாய்க்குள்ள ஊற்றிட்டு ஜேகேக்கு கிஸ் பண்ணி அப்படி ஊட்டி விட்டுட்ருக்கான் வாய் வழியாக. இப்படி பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகேக்கு இருந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. குடித்தா தலைகீழ ஆடுவாங்கன்னு தெரியும், இவ்வளோ தலைகீழ ஆடுவான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் பார்க்குறான். டியோங்கெல்லாம் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு இதோட 5 ஆச்சுட்டே அவங்க வேணாட்டே, அவங்க வண்டி ஓட்ட முடியாது. ப்ளீஸ் 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 குடி. ஓகே இதுதான் லாஸ்ட், இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். ஓகே குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் கிஸ் பண்ணுறான். இப்போ ஜேகே இருந்துட்டு என்ன நினச்சான்னு தெரில, நல்லா இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஜேகே ஒரு 5 நிமிஷம். இப்போது ஜேகே உட்காந்துருக்கான். ஸோ அவன் டியோங்க இருந்துட்டு அவன் மடியில் உட்காரச்சு அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே எல்லாம் வேறு கண்டிஷனில் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் இப்படி டிமெண்ட் இருந்துட்டு போனவன் தான் அளவே காணும். இப்போ அப்படியே ஜேகேவோட ஃபோனுக்கு தான் அப்படியே வைப்ரேட் ஆகுது. ஸோ பார்ட்டி ஹால்னால சத்தம் கேட்க முடியலன்னு சொல்லிட்டு வைப்ரேட்டிங் மோடில் போட்டிருக்கான். ஸோ அவனுக்கு அப்படியே ஃபேனில் வந்துட்டு வைப்ரேட் ஆகுது. ஸோ டியோங் வந்துட்டு அவன் காலது மேலே தான் வச்சுருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி புருன்னு ஆகிட்டு இருக்குது. அவன் இருந்துட்டு ஜேகே காலில் எலி வருது ஜேகே, எலியெல்லாம் வரல, என் ஃபோன் தான் அடிக்குது, எடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறான். ஓகே டியோங் இங்கே ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு, நான் கால் மட்டும் பேசிகிட்டு வந்துடுறேன். ரைட்டு வா. இங்கே பாரு, ஓவராக குடிச்சின்னு அப்புறம் பார்த்துக்க. குடிக்க மாட்டேன், இப்போவே வரபோது தான் இருக்கானே. சரிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சல்யூட்லாம் பண்ணி தாட்டி விடுறான். ஜேகே இருந்துட்டு இன்னும் என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே வெளியே போகிறான். ஸோ அந்த பார்ட்டி ஹால்லேருந்து அப்படியே வெளியே வரான். ஸோ வெளியே வந்துட்டு ஹலோ அப்பா, என்னப்பா பர்த்டே பார்ட்டிலாம் முடிஞ்சா? இன்னும் ஒரு 1/2 hour இருக்கும்ப்பா, அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சேன். இப்போவே 10:30 ஆக போகுது. ஸோ என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகேப்பா. நான் ஜேகே இன்னொரு விஷயம், ஸோ நான் ரொம்ப லேட்டாக சொல்லுன்னு இது பண்ணிக்காத.
உனக்கு ஆல்ரெடி மெயில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, எனக்கு தெரியலை. ஓகே, என்னென்னு பார்த்துக்கோ. நாளைக்கு அந்த மீட்டிங் மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாத. அப்புறம் அவ்வளோதான், கம்பெனி மொத்தமாக ஃப்ளாப் ஆயிரும். கொஞ்சம் என்னென்ன சீரியஸாக இருக்கிற வேலையை பாரு. ஸோ அதுக்கப்புறம் உன்னோட அசிஸ்டண்ட் எல்லாமே உனக்கு சொல்லிடுவா. எந்த இதுவும் கிடையாது. நாளைக்கு மட்டும் மீட்டிங்கை தயவு செஞ்சு எந்த ஒரு காரணத்துக்கும் மீட் மட்டும் பண்ணிடாத, புரிஞ்சுக்கோ. இதுதான் உன்னோட செகண்ட் மீட்டிங். ஸோ கொஞ்சம் நல்லா பண்ணுற வேலையை பாரு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஏதோ ஓகே பண்ணிட்டேன், ஆனால் இந்த மீட்டிங் அப்படி இருக்கக்கூடாது ஜேகே. ஓகே? இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், என்ன பேக்ரவுண்டில் நாய்ஸாக இருக்குது? அது டியோங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே, பார்த்துக்கோ. அண்ட் டியோங்கா கொண்டு வந்து பத்திரமா அவங்க வீட்டில் விட்டுட்டு போயிடும். ஓகேப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தை அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவா என்ன விஷயம்னு. ஸோ கால் அட்டன் பண்ணி பேசிடு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே காலை கட் பண்ணுறாங்க. இப்போது ஜேகே இருந்துட்டு காலை கட் பண்ண உடனே அப்படியே கேபின்குள்ளே போகிறான். இந்த சைடு அப்படியே ஜேகேவோட அப்பா இருந்துட்டு அப்படியே கிம்மை பார்க்குறாரு. என்ன அதெல்லாம் ஓகே தானே? அவனுக்கு அவன் அசிஸ்டன்ட் சொல்லிவிடுவான் என்ன விஷயம்னு சொல்லிவிட்டு. ஸோ இனி ஒரு 3 வீக்ஸ் கரெக்டாக அவனை நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஸோ நீ என்ன பண்ண போகிற? அது அவங்க பெரியம்மா வீட்டுக்கு தட்டி விட்டு போகிறேன். ஏன்? இல்லை, இங்கே இருந்தானா கன்ஃபார்ம் அவன் கண்டுபிடிச்சிருவான் என்ன விஷயம்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் வந்துட்டு யூகே தட்டி விட போகிறேன். இதுவும் நல்ல ஐடியா தானே? ஆமாம். சரி, ஜேகே நீ எந்தளவுக்கு பிஸியாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு பிஸியாக வச்சுக்கோ. இது நான் சொல்லணும்னு இல்லை, எனக்கு புரியுது. அவனை கால் கூட அட்டன் பண்ண விட்டுறாத, யார் கால் பண்ணாலுமே. ஸோ அந்தளவுக்கு பிஸியாக வச்சுக்கோ, புரியுதா? புரியுது. சரி, ஓகே, பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா, ரொம்ப டைம் ஆச்சு. ஓகே, சரி போகலாமாம்மா? போகலாங்க. சரி, போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வீட்டில் இருந்து அப்படி கிளம்பிடுறாங்க. ஸோ எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. என் சைடு அப்படி கட் பண்ணால் ஜேகே இருந்துட்டு கரெக்டாக உள்ளுக்குள்ளே வரான். அவங்க இதை கொஞ்சம் குடிச்சு பாரு, நல்லாயிருக்கும். ஐயோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விடுங்க. இது கொஞ்சம் குடிச்சு பாரு, நல்லாயிருக்கும். ஐயோ, நீங்கள் யார், ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? போங்க. இது குடிக்க போறியா? இப்போ என்ன சொல்கிறேன்? குடிக்க மாட்டியா? குடிக்க மாட்டியா? ஏன் இப்படி பண்ணீங்க? வேணாம். என்னது இது இப்படி இருக்கு? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உனக்கே தெரியும் என்னதுன்னு. என்னோட தலை வலிக்குது. ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்படி டியாங்க அப்படியே இழுத்துட்டு இருக்கான். ஸோ டியாங் இருந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக இந்த பையன் இருந்துட்டு டியாங் கொடுக்குற இதில் ட்ரக்ஸையும் அதுக்கப்புறம் ரொம்ப ஹை பேச்சில் மூட் ஆகுற மாதிரி டேப்லெட்ஸை கலந்து கொடுத்துருக்கான். அவனுக்கெல்லாம் டியாங்க சொல்லவே முடியல. அவனுக்கு தலை கிரிகிரின்னு சுற்றுது, என்ன பண்ணுறானே தெரியல. இப்போது அந்த பையன் இருந்துட்டு இழுத்துட்டு இருந்தவங்க அப்படி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா டியாங் இப்போ அவன் கண்ட்ரோல் இல்லை, அவனுக்கு ரொம்ப ஹைப்பில் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பையனை போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் போன பார்த்துக்கிறேன். கை வைக்காதவங்களா? கை வைக்காதவா? அப்போ கையிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே டியாங்கோட பட்டை பிடிச்சி அப்படியே அமுத்திக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் கரெக்டாக அங்கே ஜேகே இருந்துட்டு அப்படியே என்ட்ரன்ஸாக இவ்வளோக்குள்ளே வந்துட்டு இருக்கான். அப்படி தேடிக்கிட்டே வரான். டியாங்க எங்கன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். டியாங் எங்கே போயிட்ட? டியாங் இதுக்கு தான் சொன்னேன் இங்கிட்டு போகாதுறான்னு. டியாங் 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 அவன் எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறான். ஸோ டியாங்க பார்த்தோன்னே இப்போ வேக வேகமாக போகிறான் அந்த பையன்கிட்ட. அவன் ரொம்ப ஒரு மாதிரி போட்டு தடவிட்டுருக்கான் டியாங்க. ஆனால் டியாங் கிஸ் பண்ண மாட்டிட்டு தான் இருக்கான். அவனோட கண்ட்ரோலே அவன்கிட்ட இப்போ கிஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கான். மற்றபடி அவன் ஃபுல் பாடியுமே அவனுக்கு ஃபுல்லாக அப்படி கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கான். அவன் வாயில் சொல்லிகிட்டு இருக்கான் வேணாம் அப்படிங்கிற மாதிரியும்.
பட் அந்த பையனை கிஸ் பண்ணிட்டும் இருக்கான். இப்போ ஜேகே இதெல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. வேகமாக வந்து ஒரே அடி அந்த பையனை அப்படியே கீழே போய் விழுகிறான். ஏய் எவன்டா அவன் அடித்தவன்? இங்கே பாரு, இது ஏன் ஆள் தொடுற வலை வச்சுக்கிட்ட, அடுத்த டைம் அவ்வளோதான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இந்த சைடு டியோங் இருந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இன்னுமே அப்படி யாரெல்லாம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அது அப்படியே ஜேகே பார்க்குறான். அவனுக்கு பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அப்படியே ஜிம்மினை தான் தேடுறான். ஜிம்மின் இருந்துட்டு அதுங்கிட்ட ஒரு சைடில் உட்காந்து அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் பேசிட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். ஜேகே இருந்துட்டு இப்படி ஜிம்மின் கிட்டே போகிறான். ஏய் ஜிமின், சொல்கிறா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீங்கள்? ஏன்டா எவனோ ஒருத்தன் வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அவனை பார்த்துக்க கூட தெரியாது அவனுக்கு? டேய் நான் இங்கே என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கேன்னு இல்லைடா, அதுக்காக டியோங்கோ. ஸோ டேய் நீ எங்கடா போன? அப்பா ஃபோன் பண்ணி தானே போனடா. என்னடா ஆச்சு? எவ்வளோ ஒருத்தன் என்ஜாய் கொண்டு கொடுத்து அவனை குடிக்க வச்சுருக்கான் போலடா. ஐயோ இவன் என்னென்னமோ பண்ணுறான்டா. டே முடியலை, ஏதோ கலந்து கொடுத்துருப்பான் போல. ஓ ஏன் இப்படி பண்ணுறானே தெரியல. சரிடா மச்சான், நீ வீட்டுக்கு கூப்பிட்டு போய் என்னென்னு பாரு. சரிடா, கார் சாவி இந்தா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தியோங்க அப்படியே மொத்தமாக தூக்கிட்டு அப்படியே வேக வேகமாக போகிறான். ஸோ வேக வேகமாக போயிட்டு அந்த கார் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணி டியோங்க தொப்புன்னு போடுறான். டியோங்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் ரொம்ப நெளிஞ்சிக்கிட்டே இருக்கான். நெளிஞ்சிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டே இருக்கான். இவனுக்கு என்ன அப்படி கஷ்டம்னு சொல்லிட்டு இவ்வளோ குடிச்சு தொலைகிறான். ஸோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையிலே அப்படியே கை வச்சுட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். சைடில் பார்க்குறான். டியோங் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியாகி அவன் கண்ணெல்லாம் ரொம்ப பிங்கிஷாக இருக்குது. ஜேகேவை பார்க்குறான். டியோங் இருந்துட்டு இப்போ டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்க ஜேகேவை பிடிச்சி, ப்ளீஸ் என்னால் முடியும், ஏதாச்சும் பண்ணு. ஏய் டியோங் விளாண்டுக்கிட்டு இருக்கியா? எனக்கு என்னமோ இருக்கா, கீழே பாரு, ரொம்ப இதாக இருக்கா, ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணு. இங்கே பாரு, நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், இதே வந்துரு, ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணு. என்னால் வலி தாங்க முடியல, ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணு, ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. ஜேகே இருந்துட்டு இப்படி பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இப்போ பண்ணணுமான்னு வர யோசிக்கிறான். அப்படியே டிரைவிங் பண்ணிகிட்டு இருந்ததை அப்படியே சைடில் நிறுத்துகிறான். வண்டியை நிறுத்திட்டு இப்போ அப்படியே எதுவுமே யோசிக்கல. அவங்க போய் அப்படியே டேரெக்டாக கிஸ் பண்ணுறான். பேபி என்ன பண்ணுது? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப இது ஒரு மாதிரியே இருக்குது. புரியுது, ஏதோ கலதி கொடுத்துருக்காங்க மயிறு. அவங்கன்னா நீ ஃபீல் பண்ண மாட்டேல அதுக்கப்புறம்? எனக்கு ஏதாச்சும் பண்ணு, நான் எதுவும் பார்த்துக்கலாம். இங்கே பாரு, எல்லாமே மேரேஜ்க்கு அப்புறம்னு, ஆனால் ஏதாச்சும் பண்ணி தோலையா, பேசாதையாயோ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்படி பேக் சீட் கூப்பிட்டு போகிறான். ஸோ பேக் சீட் கூப்பிட்டு போய் அவனை யோசிக்கவே இல்லை. வேக வேகமாக ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டுட்டு அவன் ஃபேண்ட்டை வேக வேகமாக ரிமூவ் பண்ணுறான். இப்போ அவங்க இருந்துட்டு, எதுக்கு ஏன் என் ஃபேண்ட்டை கழட்டுற? ஃபேண்ட் எதுக்கு கழட்டுறியா டேய்? ஸோ கடுப்பு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கடே அவங்க. நீ என்னால் முடியல, ஹெல்ப் பண்ணு. ஷோ இவனை ஹெல்ப் பண்ணுங்கிறான், இதுக்கு ஃபேண்ட்டு மாதிரி கழட்டுறாங்கிறான். யோ இவங்க இங்கே பாரு, கத்தாத, என்ன பண்ணு. இவன்லாம் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை அப்படியே அவன் பெல்ட்டை வச்சு அப்படியே டைப் பண்ணி அப்படியே படுக்க வச்சிட்றான். ஸோ அப்படி யோசிக்கவே இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகேக்கெல்லாம் அவ்வளோதான், அவனோட ஸ்டேட்டவே இப்போ தாண்டிட்டான். இப்போ 2 பேருமே எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகே கொஞ்சம் மெதுவாக வலிக்குது, கொஞ்சம் மெதுவாக பண்ணி தொலைய. பேசாத ப்ளீஸ், பேசாத. ஐயோ வலிக்குதியா, மெதுவாக பண்ணியா? இங்கே பேசு. யோ மெதுவாக பண்ணி தொலையாயோ.
டியாங் டியாங் நல்லா இருக்கு டியாங். ஜேகே போதும் ஜேகே, ஸ்டாப் பண்ணு. இப்போவே சொன்ன ஃபீல் பண்ணுறியா என்னன்னு? ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 ஆகிடுது. 2 பேருமே அப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜேகேவும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை, டியாங்கும் அவன் வேணாம் வேணான்னு சொல்கிறது நிறுத்துறதே இல்லை. ஸோ டியாங் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான், ஜேகே பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்படியே தான் போகுது. இப்போது ஃபைனலாக 2 பேருமே முடிச்சிடுறாங்க. ஸோ முடிச்சுட்டு அப்படியே ஜேகே தான் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு அந்த வேலை. அவன் திருப்பி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். டியாங் இருந்துட்டு ஃப்ளாட் ஆகிட்டான். சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்துட்டு போயிட்டு அங்கே இருக்க அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவன் வச்சுட்டு இருக்கான். டியாங் வந்துட்டு நேக்டாக தானே இருக்கான். ஸோ அவனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு ஸோ அவங்க இருந்த சீட்டில் வந்துட்டு பிளட் ஸ்ட்ரைன் இருக்கிறத பார்க்குறான். ஸோ ஜேகே இருந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னடா பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நல்லா தானே இருக்குது, டேடா பார்த்துக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த பிளட் ஸ்ட்ரைன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வந்து உட்காந்து காரை ஓட்டுறான். ஸோ அவங்க இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கா பின்னாடி. ஜேகேக்கெல்லாம் இன்னுமே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது, அதே மாதிரி திருப்பி இது வேணும்னு தோணுது. 2 மைண்ட் செட்டில் அப்படி வந்துட்டு இருக்கான். இப்போ வந்தா டியாங்கோட வீட்டில் டியாங்காக தான் வெயிட்டிங்கு, எல்லாருமே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஜேகே இருந்துட்டு எல்லோரும் தூங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை அப்படியே ஓட்டுறான் காரை. ஸோ போனதுக்கப்புறம் எல்லாருமே வாசல் முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஜேகே இதை பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகிடுறான். என்னது, ஏன் எங்கள் வீட்டு முன்னாடி உட்காந்துருக்காங்க? ஸோ இவன் நான் எப்படி கொண்டு போய் ஏண்டாடே எனக்குன்னே வருவீங்களா, எனக்குன்னே வருவீங்களாடா ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னு யோசிச்சுட்டே இருக்கான். பெசாட்டுக்கு அவன் தூங்கிட்டான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படியே முடிச்சுட்டே கிடக்குறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். கார் வந்து நின்றுச்சு, இன்னும் ஆளை இறங்குறதே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படி நடந்து விட ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஜேகே இருந்துட்டு சரி ஏதோ ஒன்று வந்தது வந்துட்டோம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த கார்லேருந்து இறங்குறான். ஸோ ஜேகே இறங்குறத பார்த்துட்டு எல்லா ஃபேமிலியும் பேனை பார்க்குறாங்க. என்ன ஜேகே மட்டும் வந்திருக்கான் டியாங்க காணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது இந்த சைடு தான் நம்ம டியாங் இருந்துட்டு நல்லா பின்னாடி இப்படி தூக்கிட்டு இருக்கான்ல, நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே இந்த கார் டோரை திறந்து அப்படியே டியாங்க தூக்குறான். தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். எல்லாருமே பார்க்குறாங்க. ஐயோ ஜேகே ஜேகே என்னாச்சு அவனுக்கு? இல்லை அங்கிள் அவன் பார்ட்டி ஹாலில் தூங்கிட்டான், அதனால தான். வேறு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நானே கொண்டு போய் பெட்ரூமில் படுக்க வச்சுருட்டா? யா ஓகே ஜேகே, இப்போ என்ன படுக்க வச்சுரு. ஓகே அங்கிள். அங்கிள் கொஞ்சம் கதவு அது திறந்து விட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் போய் திறந்து விட்றாங்க. ஜேகே இருந்துட்டு எங்கே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் அவனை கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவனை விடவே வேக வேகமாக தூக்கிட்டு மேலே ஓடிடுறான். மேலே ஓடிட்டு அவனை கொண்டு போய் படுக்க வச்சுட்டு அப்படின்னு கொஞ்சம் நின்று பார்க்குறான். ஜேகே எங்கே போகிற? எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன். ஐ மிஸ் யூ ஜேகே. ஐ டூ மிஸ் யூ. ஆமாட்டியும் யார் இது கொடுத்தாலும் அவன் குடிச்சிடுவியா? இல்லை அவன் தான் எனக்கு. என்ன அவன் தான் உனக்கு? டேய் ஸோ டியாங் ஒன்று நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்கட்டையும். இதுக்கு கன்ஃபார்ம் உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் போகிறேன். நீ பாரு, நீ ஒரு 2 வாரத்துக்கு எனக்கு நீ கால் பண்ண உன் கால் அட்டனே நான் பண்ண மாட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கான். இப்போ அப்படி பேசிவிட்டு அவங்களோட ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை ஒரே ஒரு கிஸ் மட்டும் நெத்தியில் கொடுத்துட்டு அப்படியே வரான். இவங்க ஃபேமிலி மொத்தமாக வெளியே தான் உட்காந்துருக்காங்க. அப்படியே ஜேகே வரான். என்னப்பாச்சு? இல்லை அங்கிள் படுக்க வச்சிட்டேன், அவன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், ஏதாச்சும் போய் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவன் முழிச்சிக்குவான். இல்லைப்பா அதெல்லாம் இல்லை, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அவனா காலையில் எழுந்திரிச்சிட்டு வரட்டும். சரி ஓகே அங்கிள். அவன் லைட்டாக ஹெட் ஏக் இருக்குதுன்னு சொன்னான். சரி ஓகே காலையில் எழுந்திரிச்சான்னா லெமன் டீ மட்டும் அவனுக்கு கொடுத்துருங்க. யா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படி தான் கீழே வந்துட்டு இருக்காங்க. ஸோ கீழே வரும்போது சம்திங் ஆஃபீஸ் விஷயம்லாம் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது ஜேகே இருந்துட்டு சரி அங்கிள் ரொம்ப டைம் ஆச்சு, நானும் வீட்டுக்கு போகணும், ஸோ மறுநாள் மீட்டிங் இருக்குது. ஓ ஆமாம்ல அவனுக்கு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆமாம் அங்கிள் அதுக்கு வேறு அட்டன் பண்ணணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனோட செக்ரட்டரி எப்படி ஃபோன் பண்ணுறா. சரி அங்கிள் நான் போயிட்டு வரேன் அங்கிள்,
சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே வெளியே போயிட்டு அவன் செக்ரட்டரி கிட்ட பேசிகிட்டே போயிட்டுருக்கான். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஓகே வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து ஃபுல்லாக ரெஃபர் பண்ணுறான். நாளைக்கு மீட்டிங் இல்லையா, ஸோ சார் அட்டன் பண்ணணும்ல. ஸோ உட்காந்து அப்படியே பரபரப்பாக பார்த்துட்டு இருக்கான். இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ டியாங் இருந்துட்டு அப்படியே எந்திரிக்கிறான். என்னது இது இப்படி தலைவலிக்குது, என்ன மனசரக்கு வாங்கி குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தோம், என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன இப்படி வலிக்குது, ஐயோ நேற்று என்னாச்சு, ஐயோ என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சு, என்ன பண்ணி வச்சுருக்கேன் நான், ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை வேக வேகமாக கழட்டி பார்க்குறான். ஸோ அங்கங்கே ஹிக்கி அவ்வளோதான் தேவாங்க இருந்துட்டு அவன் தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரீகால் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் வாங்கி குடித்தது ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. காரில் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவள் அப்படியே ரொம்ப திங்க் பண்ணி பார்க்குறான். என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு அவன் இடம் ரொம்ப வலிக்குது, அதிலே கண்டுபிடிச்சிட்றான் நேற்று ஏதோ நடந்திருக்குன்னு. பட் யாரு கூட நடந்துச்சுன்னே அவனுக்கு தெரியலை. அவள் அப்படியே உட்காந்துருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். இப்போ அப்படியே ஜேகேக்கு ஓகே ஃபோன் பண்ணி கேட்டலான்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுத்து ஜேகே கால் பண்ணுறான். ஜேகேக்கு கால் பண்ணால் அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸோ அதை பார்த்த உடனே அவனுக்கு எதுவுமே இல்லை, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் திடீர்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போ அப்படியே எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வரான். கீழே வந்தா வா போட்டியான் வந்துட்டியா, வந்துட்டேன்ப்பா. அது இந்தா இது என்னது, அது நேற்று ஜேகே வந்து நான் ட்ராப் பண்ணிட்டு போனான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குன்னா ஸோ காலையில் எழுந்திரிச்சா அவனுக்கு டீ மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போனான். ஓகேப்பா. ஆமாம் லைட்டாக தலைவலியாக இருக்கு. சரி ஓகே டேன், அப்புறம் உன் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிக்கோ. ஏன் என்னாச்சுப்பா? இல்லை பெரியம்மா அவனை வர சொல்லியிருக்காங்க ஊருக்கு. யூகேக்கா? ஆமாப்பா, ஒரு 3 வாரத்துக்கு நீ அங்கே போய் இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு நீ ஏன்ப்பா சொல்லவே இல்லை? இல்லை நேற்று தான் பெரியம்மா சொன்னாங்க. ஸோ அங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நீ அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகேப்பா, போய் பார்த்துக்கிறேன். சரிப்பா, நீ உன் திங்ஸ் எல்லாம் போய் பேக் பண்ணுறியா? 12 o'clock ஃப்ளைட் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோ. 12 o'clock? ஐயோ மணி 10 அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேலே போயிட்டு அவன் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா யூகே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம ஜாலியாக இருக்கான். ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்க அப்பாட்ட கேட்டிருப்பான் யூகே போகலான்னு. அவங்க அப்பா இருந்துட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அவனை இப்போ தட்டியே விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ போகிறோன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே இதை ஜேகேட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான். அவன் அட்டன் பண்ண மாதிரியே இல்லை. இந்த சைடு ஜேகே இருந்துட்டு மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஹாப்பியாக வரான். ஸோ இப்போ வந்தவொடனே அவனுக்கு இன்னி தான் வேலையே இருக்குது. ஏன்னா அந்த ப்ராடக்ட்டில் லான்ச்சிங் பண்ணுற முடியும். அவன் சுத்தமாக எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான். ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ பிஸியான அவ்வளோ இதான் டஃப்பான ஒரு இது கொடுத்துருக்காரு அவங்க அப்பா. இப்போது ஜேகேவோட அசிஸ்டண்ட் தான் அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு வேகமாக ஓடி வரா. சார் என்னாச்சு சார்? டியாங் வந்துட்டு 20 டைம்ஸ்க்கு மேலே கால் பண்ணியிருக்காரு. அட்டன் பண்ணாத அவ்வளோதான். என் மொபைல் இனி ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் பக்கம் உங்ககிட்ட தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகி முடிக்கும் இந்த ஃபோன் உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்டான கால் அப்பா மட்டும் கூப்பிட்றாங்கன்னா மட்டும் என்கிட்ட இந்த ஃபோனை கொடு, மற்றபடி யார் கால் பண்ணாலும் எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த லேடியும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோனை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறா. அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டியாங் இருந்துட்டு அவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கான். ஏன்னா டியாங் வந்துட்டு இத்தனை தடவை கால் பண்ணி ஜேகேட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வரல. ஸோ ரொம்ப அப்செட்டாக இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து யோசிக்கிறான். நேற்று இவன் தான் என்ன பெட்ரூம் கூட்டு வந்தான் போல். அப்போது இந்த வேலை பண்ணணும் இவனாக தான் இருக்கும்.
ஏன்ட்டு அவங்க இப்படி பண்ணுறான்? எல்லாருமே எல்லாம் முடிஞ்சுதான் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அதுதான் அவனுக்கு என் கூட இந்த மாதிரி இருக்க மட்டும்தான் பிடிச்சிருந்துருக்கு. அதான் பண்ணிட்டான், முடிச்சிட்டான். இப்போ என்ன? ஏன் அவாய்ட் பண்ணுறான்? ஏன் அவாய்ட் பண்ணுறேக்கே நீ? ஏன் அவாய்ட் பண்ணுறேன்? நான் உனக்கு பெசாட்டுக்கு அங்கேயே போய் யூகேல இருந்துக்கலாம். இங்கே இருந்தேன்னா கன்ஃபார்ம் வீட்டுக்கு வருவான். வேணாம், அங்கேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே டியர்ஸ் அப்லாம் ஆகுது. அப்படியே அவன் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு இப்போது அப்படியே அவன் கீழே வரான். என்ன டியாங் போகலாமா? போகலாம்ப்பா. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு தானே? ஏன்ப்பா எல்லாம் பேக் பண்ணிட்டேன். எதுவும் நீடல இல்லை? இல்லைப்பா. சரி ஓகே போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அவனோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே அங்கே இருக்க அந்த மெய்ட்ஸ் கிட்ட சொல்லி எடுத்து வைக்க சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரியே போயிட்டு அவங்களும் அவனோட லக்கேஜஸ் எல்லாமே காரில் பேக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு இப்போ அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்க நின்றுட்டு தாட்டியும் விட்டுறாங்க. இப்போது அப்படியே தான் அவங்க இருந்துட்டு யூகே சேர்ந்துட்டான். இந்த சைடு ஜேகே அவனோட ஒர்க்கில் அப்படியே பிஸியாக இருக்கான். ஸோ இப்படியே தான் 2 பேத்துக்குள்ளேயுமே அந்த 2 வீக்ஸ் வந்துட்டு அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கு. அவங்க இருந்துட்டு யூகே போனதுலேருந்து அவனுக்கு எதையோ ஒன்று இழந்துட்டு வந்த மாதிரி அவனுக்கு ஃபீலிங். ஏன்னா அவன் ஹாப்பியாக வரல, ரொம்ப சேடாக தான் யூகே வந்திருக்கான். பட் அவனுக்கு யூகே போகணுன்னு பல நாள் கனவு. பட் ஆனால் போக முடியலை அவங்க அப்பானால தான். இப்போது அவரே போக சொல்கிறாரு. ஆனால் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜேகே இவனோட கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு. இவனும் டெய்லியும் கால் பண்ணுறான், பட் நோ ரெஸ்பான்ஸ். ஏன்னா இவனுக்கு இந்த விஷயம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகணும். ஏன் இது ஜேகே தான் பண்ணானா இல்லை வேறு யாராதான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். பட் கால் அட்டன் பண்ண மாதிரியே இல்லை. இப்போது ஒரு கட்டத்தில் அவனே கால் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டான். அதே மாதிரி ஜேகேவும் டியாங் இருக்கிறதுவே அப்படியே அவனோட ஒர்க்கில் ஃபோக்கஸ்டில் இருந்ததுனால டியாங்கை பற்றி அப்படியே மறந்துட்டான். இப்படியே தான் போகுது. ஒன் ஃபைன் டே டியாங், சொல்லுங்கள் பெரியம்மா. என்னப்பா சாப்பிட்ற? இல்லை பெரியம்மா, எனக்கு ஒன்றும் வேணாம். என்ன டியாங், நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ இப்படி சரியாகவே இல்லையே. இல்லை பெரியம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் என்னாச்சு? என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்படி என்ன நீ என்கிட்ட மறைக்கிற? ஐயோ, மறைக்கணக்கெல்லாம் எதுவும் இல்லை பெரியம்மா. என்னன்னா அங்கேயே அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு டெய்லியும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட்லாம் பண்ணுவேன். ஆனால் இப்போ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. இங்கே பாருப்பா, இங்கே நீ வந்திருக்கிறது வெக்கேஷன் ட்ரிப் மாதிரி வச்சுக்கோ. நல்லா என்ஜாய் பண்ணு. உனக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ அங்கே கூப்பிட்டு போகிறேன். இல்லையா என்னோடய செக்ரட்டரிகிட்ட சொல்லி நான் கூப்பிட்டு போக சொல்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணு. என்னை பொறுத்த வரைக்கும் கிம்டியாங் கிம்டியாங் ஆகிய நீ எந்த விஷயத்துக்கும் கவலைப்படக்கூடாது, புரியுதா? நல்ல ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணு. இந்த வயசில் என்ஜாய் பண்ணலான்ட்டு எந்த வயசில் என்ஜாய் பண்ண போகிறேன்? ஆமாம் பெரியம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அப்புறம் ஏன் இன்னும் உண்மையே இருக்க? கொஞ்சமாச்சும் சிரியேன். ஓகே பெரியம்மா. இப்போ தான் அவங்க மாதிரி இருக்கா. சரி ஓகே, என்ன சாப்பிட்றேன்? ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுங்க. ஏதாச்சும் ஒன்றா? இப்படி சொன்னா ஓகே, அவங்க ஃபேவரட் டிஷ் செஞ்சு கொடுங்க. இப்போ பாருட்டி அவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படி கீழே போயிட்டு அவங்களுக்காக சமைக்கிறாங்க. இப்போ அப்படி அவங்க இருந்துட்டு சரி ஓகே இங்கே வந்தது நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவனும் அதை பற்றி இப்போதைக்கு எதுவுமே போதர் பண்ணிக்கல. அவங்க சொன்ன மாதிரியே யூகேவை அந்த 3 days நல்லா சுற்றி பார்க்குறான். ஸோ ஆல்ரெடி 2 weeks பாஸ் ஆகிடுச்சு. ஸோ 3 days நல்லா என்ஜாய் பண்ணுறான். இன்னும் 3 days மட்டும்தான் அவனுக்கு அங்கே இருக்க முடியும். அப்படியே நம்ம சாரை பார்த்தோன்னா நல்லா தூங்கிட்டுருக்காரு. இப்போ அவருக்கு அப்படியே ஒரு கனவு வருது.
டியோங், ஏன் என்னாச்சு? இல்லை ஜேகே, எனக்கும் செட் ஆகாது. வேணாம், பிரிஞ்சிடலாம். டியோங், ஐம் சாரி டியோங். வேணாம் ஜேகே, பேசாத. ஏன்னா நீ இவ்வளோ ஹர்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இத்தனை நாளாக கால் பண்ணுறேன், இத்தனை தடவை கால் பண்ணுறேன், ஒரு கால் கூட என்னால் அட்டன் பண்ண முடியலையா? ஒரு நிமிஷம் என்ன கேட்டீன்னா, இல்லை அது கூட வேணாம். நான் கால் பண்ணதுக்கு அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்லியிருந்தா கூட ஐ டென்ட் கேர் அபவுட் தட். ஆனால் இப்படி பண்ணுறீங்கள, பிரேக்கப் வேணாம். இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போகிற மாதிரி எப்படி கனவு இப்போது அப்படியே அடித்து பிடிச்சி அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். சரி, எடா கனவு இது பா. சிக்கே, ஜஸ்ட்டு கனவு தான் சிக்கே, விட்டுரு. ஒரு வேளை நிஜமாலே கோச்சிக்கிட்டானா என்னென்னு தெரியலையே. அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் செக்ரட்டரிக்கு கால் பண்ணுறான். ஹலோ, சொல்லுங்கள் சார். ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான விஷயமா? ஆமாம், டியோங் வந்துட்டு ஸ்டார்டிங்கில், அதாவது அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அத்தனை தடவை கால் பண்ணான். ஆமாம் சார், கால் பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவர் கால் பண்ணுறதும் இல்லை. கால் பண்ணுறது இல்லையா? ஆமாம் சார். சரி, ஓகே. என்னோடய மொபைலை மட்டும் மார்னிங் வந்து கொடுக்க முடியுமா? ஓகே சார். சார், அப்போது இது லேண்ட்லைன்லேருந்து கூப்பிட்றேன். சரி, ஓகே சார், நான் மார்னிங் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ஓகே சார். அண்ட் இன்னும் 2 டேஸில் லான்ச்சிங் இருக்குது. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குறேன். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே 2 சைடு கால் கட் பண்ணுறாங்க. இந்த சைடு அப்படியே டியோங் இருந்துட்டு அவன் நல்லா என்ஜாய் பண்ணுறான், நல்லா பார்ட்டிக்கு போகிறான். அங்கே இருக்க எல்லா பார்ட்டிலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறான், செம்ம என்ஜாய் பண்ணுறான். இப்படியே தான் அந்த 3 டேஸ் அவனுக்கு பாஸ் ஆயிடுது. இப்போது டியோங்கோட அப்பா இருந்துட்டு பெரியம்மாவுக்கு தான் அப்படி கூப்பிட்றாரு. ஹலோ, பெரியம்மா, சொல்லுப்பா. இல்லை, நாளைக்கு ஃப்ளைட் இருக்குது. எனக்கு தெரியும், நான் கூப்பிட்டு வந்துடுறேன். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? நல்லா தூங்குறான். எனக்கு புரிஞ்சுக்க முடியல அவனை. ஒரு 2 வீக்ஸ் அப்படி ரொம்ப என்னத்தையும் இழந்த மாதிரி இருந்தான், தனியாகவே இருந்தான், எதுவுமே சரியாகவே இல்லை அவன். அப்புறம் போயிட்டு நானே அவன்கிட்ட பேசினேன், ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு. இந்த வயசில் என்ஜாய் பண்ணிட்டு எந்த வயசில் என்ஜாய் பண்ணுறதுன்னு அப்படிலாம் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த 1 வீக்காக செம்ம ஹாப்பியாக இருக்கான். இதை பற்றியுமே அவ்வளோக்கா நான் கவலைப்பட்ட மாதிரி பார்க்கல, நல்லா என்ஜாய் பண்ணுறான். ஆனால் இது ரொம்ப ஓவராக இருக்குடாடே, இப்படி பிரித்து வச்சுக்கிட்டு காலும் பண்ண விடாமல். ஜேகே அந்த சைடு போட்டு ப்ரெஷர் பண்ண, இவனை எங்கிட்ட இப்படி பண்ணியிருக்கிறதுன்னு. இல்லை பெரியம்மா, அப்படி இருந்தால் தானே கொஞ்சம் நல்லா பாண்டிங் இருக்கும். ஏதோ ஒன்று 2 பேர்த்துக்குள்ளே பிரச்சனை ஆகாமல் இருந்தால் சரி. ஓகே பெரியம்மா. சரி, ஓகே, நாளைக்கு நான் அவனை கூப்பிட்டு வந்துடுறேன். அவன் நீங்கள் வர்றதை பற்றி கேட்டு என்ன சொல்லுவான்? அது சமாளிக்க தெரியாது எனக்கு, சமாளிச்சுக்கிறேன். சரி, ஓகே பெரியம்மா. சாப்பிட்டானா? வந்து படுத்துருக்கான். சாப்பிட்டு நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டான். ரொம்ப ஜாலியாக நல்லா இருக்கான். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. சரி பெரியம்மா, நாளைக்கு அவனை பத்திரமா கூப்பிட்டு மட்டும் வந்துடுங்க. எனக்கு தெரியும், நீ ஃபோன் பண்ணணும்லாம் கிடையாது. ஓகே. அங்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஜேகேவோட ப்ராடக்டில் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் நைட் வந்துடுவீங்க தானே? அது தெரியல, ஈவினிங்குள்ளே வந்துடுவேன் தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஓகே, அவனுக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் வைக்கிற வேலையை பாருங்கள். சரி சரி, தெரியுது. ஓகே, டியோங்க்கு ட்ரெஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது.
அவனுக்கு சந்தேகம் வராது தானே? 100க்கு 100% வரவே வராது. சரி, ஓகே. சரி, எல்லா வேலையும் ஆகிறதெல்லாம் பாருங்க. ஓகே. சரி பெரியம்மா. சரிடா, வைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி கால் பண்ணுறாங்க. ஸோ மறுநாள் ஏர்போர்ட்டில் இப்போ டியாங் தான் அவனோட லக்கேஜை பிடிச்சிக்கிட்டு அப்படி நிற்கிறான். இந்த சைடு பெரியம்மா பக்கத்தில். பெரியம்மா, என்ன டைம்? இல்லை, நீங்களும் வரீங்களா? ஆமாண்டா, பின்ன நான் இல்லாமல்? ஏன் நான் வர்றதில்ல உனக்கு ஏதாச்சும்? ஐயோ, அச்சாச்சா, அந்த மாதிரிலாம் அதுவும் இல்லை. அப்புறம் ஏன் கேட்குறேன்? இல்லை, நீங்கள் அவ்வளோக்கும் வந்ததும் இல்லைங்க, அதனால தான் கேட்டேன். ஏன்டா, என்னை வரக்கூடாதுன்னு சொல்கிறியா இல்லை ஆச்சரியப்படுறியா? ரெண்டுமே தான். ரெண்டுமே தானா? நான் இல்லாமல் ஒரு வேலை நடக்காதாக்கும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். ஸோ இப்போது ஜேகே இருந்துட்டு அப்படியே அவனுக்கு ஃபோன் வந்திருக்கு மார்னிங். இப்போது ஜேகேவோட அப்பா தான் ஜேகே அப்படி கூப்பிட்றாங்க. என்ன ஜேகே? தேங்க்யூப்பா. ஏன் ஃபோனை கொண்டு போய் அவட்ட கொடுத்துருக்கேன்? இல்லைப்பா, ஒர்க் இருந்துச்சுன்னா ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் அவட்ட கொடுத்துட்டேன். ஓகே, ஃபோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வந்துட்டு நைட்டு கண்ட கனவு தான் ஞாபகம் வருது. அவன் அப்படியே முழிச்சிக்கிட்டே எப்படி அவன் ஃபோன் அப்படியே பார்க்குறான். இங்கே ஓப்பன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரிப்பா நான் பெட்ரூம் போய்க்கிறேன், ஏன் நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாட்டி விட்டுறாங்க. இப்போது ஜேகே இருந்துட்டு வேகமாக அப்படி ஓடுறான் ரூமுக்கு ஓடி போய் ஃபோனை அப்படியே ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணிவிட்டு அப்படி பார்க்குறான். ஸோ பார்த்தா அங்கே அவ்வளோ பெரிய ஷாக்கு. அவங்க இருந்துட்டு அத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான். 100+, 200+ அந்தளவுக்கு இருக்குது. இப்போ ஜேகே இருந்துட்டு அப்படியே வாயில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போது அவங்க இருந்துட்டு மெசேஜ் பண்ணதை அப்படியே பார்க்குறான். ஸோ என்னன்னா, நான் யூகே போகிறேன் ஜேகே, நான் கால் பண்ணேன், நீ அட்டன் பண்ணல, ஸோ இந்த மெசேஜை நீ பார்ப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். எப்போ ஃபஸ்ட்டு போனப்போ ஜேகேயோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ இது பண்ணது. இப்போ வந்துட்டு பார்க்குறான் ஜேகே, அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ அப்படியே வேகமாக டேவுக்கு கால் பண்ணுறான். ஃபோனை எடுட்டையும் விளாடாத டேவும், இருட்டையும். என்ன டேவும் ஃபோன் அடிக்குது? இல்லை பெரியம்மா, அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை. சரி ஓகேப்பா. டேவும் எடுட்டையும். ஏன் டேவும் அடிச்சுக்கிட்டே இருக்கு? அது ஒன்றும் இல்லை பெரியம்மா, அங்கே ஊரில் இருக்கும்போது ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன், ஸோ அதோட டெலிவரி தான் போல். சரி ஓகே, என்னன்னு எடுத்து பேசிடுறேன். இல்லை, அப்பா இருப்பாங்க, ஸோ அவங்க வாங்கிக்குவாங்க. சரி அப்படிங்கிறாங்க. பட் அவங்க இருந்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஸோ ஜேகேக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரிங்டோன் வச்சுருப்பான். ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிட்றான். இப்போ இருந்துட்டு அப்படியே ஃபோனை அவனும் மியூட்டில் போட்டுடுறான். ஸோ மியூட்டில் போட்டுட்டு அவன் அப்படியே விட்டுறான். இந்த டைமு ஜேகே அத்தனை தடவை கால் பண்ணுறான். பட் யாங் இந்த டைம் எடுக்கவே இல்லை. அவனுக்குலாம் செம்ம கடுப்பில் இருக்கான். போயிட்டு நல்லா வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கடுப்பில் இருக்கான் அவன். இப்போது ஜேகே இருந்துட்டு எதுவுமே யோசிக்கலை. வேகமாக அவனோட கார் எடுக்க போகிறான். ஜேகே எங்கே போகிற? இல்லைப்பா, ஒரு வேலை இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா டேம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ என்றைக்கு நான் ரிட்டன் வரேன்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி தான் சொல்லிவிட்டு காரை எடுத்துகிட்டு அப்படியே வேகமாக போகிறான். வேகமாக போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்திட்டு அப்படியே அங்கே ரிசப்ஷன் இருக்கும்ல, ஸோ ஏர்போர்ட்டில், ஸோ அங்கே போகிறான். மேம் சொல்லுங்கள் சார். இல்லை, யூகேக்கு ஃப்ளைட் எப்போ? அது இப்போ தான் போச்சு. ஓகே, ரிட்டர்ன் ஃப்ளைட் எப்போ? ஆஃப்டர்நூன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒன்று ரிட்டர்ன் வருவாங்க. எத்தனை மணிக்கு? ஒரு 7:30 சார். 7:30 ஆகுமா? இப்போ எதுவும் ரிட்டர்ன் இல்லையா? இன்னும் சார், இப்போ கிடையாது. கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்களேன். இல்லை சார், செக் பண்ணிட்டேன். இல்லை. ஓகே ஃபைன். யாரெல்லாம்
டிக்கெட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியுமா? சாரி சார், அதெல்லாம் பார்க்க முடியாது. ஓகே. ஏன் சார், ஏதாச்சும் இம்பார்ட்டனா? எஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேண்டியவங்க ஒருத்தவங்க வராங்க. ஸோ அதான் எப்போ வராங்கன்னு கேட்குறக்கு தான். ஏன் ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஓகே. இப்போ அப்படியே ஜேகேவோட ஃபோன் அப்படியே அடிக்குது. யார்? ஓ, மீட்டிங்கை மறந்துட்டேன். ஹலோ சார், நீங்கள் மீட்டிங்க்கு இன்னும் வரல? டோ ஆன் த வே. ஏன் ஓகே சார். சார், ஆல்ரெடி மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன கேட்காம யார் உங்களை மீட்டிங் வைக்க சொன்னா? இல்லை சார், மிஸ்டர் ஜியோன் தான் சொன்னாங்க. ஸோ மீட்டிங் கொஞ்சம் நேரமாக வைங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, நான் வரேன். ஓகே சார். சார் ஒன்று இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கீங்கன்னு. ஸோ உங்களை வந்து பிக் பண்ணிக்கலாமா? இல்லை வேணாம், நானே வந்துடுறேன். ஏன் ஓகே சார். சரி, என்னோடய ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுரு. நான் வந்தவுடனே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். ஓகே சார், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வண்டிக்கு வரான். வண்டிக்கு அப்படியே வந்துட்டு அப்படியே காரை 8 வேகத்தில் எடுத்துக்கிட்டு அப்படியே ஆஃபீஸ் முன்னாடி போய் நிறுத்துறான். இப்போது அங்கே இருக்க செக்ரட்டரி தான் பார்த்துட்டு, சார் யோ நான் தான் யா ஓகே சார், உள்ளுக்குள்ளே போங்க. இந்தா என் காரை மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறியா? சார், பார்க் பண்ணியா போயா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் காரை எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ அப்படி தான் ஜேகே இருந்துட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறான். அவனோட கேபின்குள்ளே போயிட்டு, சார் வந்துட்டிங்களா? எங்கே என்னோடய ஃபைல்ஸ் எல்லாம்? சார், ஆஃபீஸ் யூனிஃபார்ம் இல்லையே. ஓகே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அவன் கபோர்ட் கிட்டே போய் அங்கே அப்படி தட்டிக்கிட்டு இருக்கான். அது வர பாஸ்வேர்டை மறந்துட்டான். உட்காந்து அப்படி திரும்பி அந்த பொண்ணை பார்க்குறான். சார், 0 10. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக அந்த பாஸ்வேர்டெலாம் போட்டுட்டு இப்போ அப்படியே அந்த ரூமுக்குள்ளே போகிறான். ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே குட்டி ஒரு ரூம் வச்சுருப்பான் அவனுக்கு தங்கறதுக்காக. ஸோ அங்கே அதுக்குள்ளே போகிறான். ஸோ போயிட்டு எங்கே இருக்க ட்ரெஸ்ஸை காணோம். ஜேகே, பதட்டமாக்காத, மீட்டிங் இருக்கா, பதட்டமாக்காத. கம் டவுன். நல்லா ப்ரீத் பண்ணிவிடு. ஓகே ஃபைன். இந்த ட்ரெஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக போட்டுட்டு வெளியே வரான். ஸோ வெளியே வந்துட்டு என்னோடய ஃபைல் சார், இந்தாங்க உங்கள் ஃபைலு. ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் இங்கே கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் விட நீங்கள் நல்லா சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே. என் லேப்டாப் சார். ஓகே போகலாமா? சார் போகலாம் சார். இல்லை சார், மீட்டிங் ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்காக ஒரு 1/2 hour அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் அதனால தான் வர்ற முடிக்கும் இருந்துச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், நான் போய்க்கிறேன். அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கேபின்குள்ளே போகிறான். ஸோ கேபின்குள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான். எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இவன் தான் லேட்டு. வேகமாக போயிட்டு சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல. சரி ஓகே, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க மீட்டிங்கை. ஸோ ஜேகே இருந்துட்டு ஃபுல்லாக நர்வஸில் இருக்கான். ஏன்னா ஃபுல்லாக ஃபாரினர். ஸோ ஃபாரினர்ஸோட கொலாபரேஷன். ஸோ ஜேகேக்கெலாம் சொல்லவே வேணாம். அப்படியே அன்லிமிட்டட் பயத்தில் இருக்கான். இப்போது அப்படி கொஞ்சம் நேரமாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. ஸோ அவங்க எல்லாத்துக்கூடையுமே பேசிட்டு இப்போ அவங்கெல்லாம் டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ப்ராஜெக்ட் ஓகே ஆயிருமா? ஏன் இப்படி பேசுகிறாங்க? தெரியல சார், நல்லா தானே பண்ணேன் சார். நல்லா தான் பண்ணிங்க, எதுக்கும் அவங்ககிட்ட கேட்கணும் தானே? ஓகே ஃபைன் ஜேகே, நாங்கள்லாம் பேசிட்டோம். ஸோ உங்கள் கம்பெனியிலே நான் வந்துட்டு கொலாபரேஷனுக்கு ஒத்துக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, அப்போது இன்றைக்கி ப்ராடக்டை லான்ச் பண்ணிடலாமா? ஷூர் பண்ணிடலாம். ஓகே, எத்தனை மணிக்கு? ஒரு 1 o'clock. ஓகே சரி, எல்லாம் ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. ஸோ லான்ச்சிங்க்கு எல்லாருமே கரெக்டாக வந்துடுவோம். தேங்க்யூ லாட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குலாம் ஹாப்பி. அப்படியே குதிக்கிறான் வானத்துக்கும் பூமிக்கும். குதிச்சு முடிச்சுட்டு இப்போ அப்படியே தான் இப்போது அவங்க அப்பாவுக்கு அப்படியே கால் போடுறான். ஹலோ
பா என்னடா சக்ஸஸ் ஆயிடுச்சு போலையே. ஆமாம்ப்பா, வாய்ஸ்லேயே தெரியுது. சரி ஓகே, என்ன சொன்னாங்க? ப்ராடக்ட் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 1 o'clock. ஓ செம்மடா, நல்லா பண்ண. ஓகே ஓகேப்பா. ஆனால் ஏன்பா மீட்டிங்கை கொஞ்சம் நேரமாகவே வச்சிங்க? அது நீ ஏர்போர்ட்டுக்கு வேக வேகமாக போனியா? எப்படியும் எனக்கு தெரியும் ஏர்போர்ட்டில் நீங்கள் வர்றவங்க இருக்க மாட்டாங்கன்னு. ஸோ அதனால தான் மீட்டிங்கை டக்குன்னு புக் பண்ணேன். பா போயிட்டேடா, பார்த்துக்கலாம். சரிப்பா, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் ஜெகே, நாளைக்கு ஒரு கல்யாணம். சரிப்பா. இல்லை அதுக்கு வந்துட்டு போகணும். ஓகேப்பா, போய்க்கலாம். ஏன் இது எங்கிட்ட இப்போ சொல்கிறீங்க? நாளைக்கு மார்னிங்கே சொல்ல வேண்டியது தானே? இல்லை இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கல்யாணம், ஸோ அதனால தான் எதுக்கும் சொல்லிடுறேன். இது ஆக்சுவலி உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியது, ஸோ ரொம்ப லேட்டாக இப்போ தான் சொல்கிறோம். ஓகேப்பா, நாளைக்கு நான் அட்டெண்ட் பண்ணிடுறேன். ஓகேப்பா. அண்ட் அப்பா, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் நீ கவலைப்படாதப்பா, எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம். எப்போப்பா? அதெல்லாம் அப்படி தான்ப்பா. சரிப்பா, நான் வந்துடுறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணுறாங்க 2 பேருமே. இப்போ ஜேகே இருந்துட்டு அவன் கேபினுக்கு போயிட்டு அப்படியே உட்காடுறான். உட்காந்துட்டு தலையை அந்த சேரில் அப்படியே ஃப்ளாட் ஆன மாதிரி வச்சுட்டு அப்படியே விட்டதை பார்த்துட்ருக்கான். விட்டதை பார்த்தா அங்கே ஃபுல்லாட்டி அவங்களோட மெமரிஸ் மட்டும்தான். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பான் இவன்? ஏன் ஜேகே பைத்தியக்காரத்தனமாக பண்ண நீ? ஆனால் அவனுக்கு இது தேவை தானே? ஏன் முன்னாடியே அதுவும் இன்னொரு பையனை போய் கிஸ் பண்ணான். அப்போது எனக்கு கோவம் வரும் தானே? ஏன் கோவம் தான் நியாயம். எனிவேஸ், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே விட்டதை பார்த்தே பேசிகிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. இப்போ அப்படியே தான் இந்த சைடு அப்படியே ஃப்ளைட்டில் காமிச்சோன்னா நம்ம அவங்க இருந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான் பேந்த முடிச்சுக்கிட்டு. இப்போ அவங்க பெரியம்மா தான் கேட்டியும். சொல்லுங்கள் பெரியம்மா, என்ன சாப்பிட்ற? ஏதோ ஒன்று. ஐயோ, நீ எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்றுங்கிற, உனக்கு பிடிச்ச டிஷ்ஷனே ஒன்று இருக்காதா? அது இல்லை பெரியம்மா, எது கொடுத்தாலும் சாப்பிட வேண்டியதானே, அது அப்படி பழகிட்டேன். சரி ஓகே, இவனுக்கு மட்டும் 2 டொபேக்கோ கொடுத்துருங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு தெரிலங்க அந்த ஃபுட்டு பேர், ஓகேவா, விட்டுருங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டேங்க்கு அப்படி சர்வ் பண்ணுறாங்க. ஸோ டேங்க் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே யோசிக்கிறான். எனக்கு என்ன இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான் இவன்? இத்தனை நாளாக நான் கால் பண்ணேன், ஒரு தடவை கூட அட்டன் பண்ணி பேசணும்னு கூட தோணலை. என்னடானா காட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒமட்டுது. என்னது ஒமட்டுது? என்ன பார்த்துட்டியும்? இல்லை பெரியம்மா, ஒரு மாதிரி ஒமட்டுது. இந்த ட்ராவலிங்கில் சாப்பிட மாட்டியா? இல்லை சாப்பிடுவேன், இந்த டைம் என்னமோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, வாஷ்ரூம் போகிறதா இருந்தால் எதுக்கும் போயிட்டு வந்துடு. ஓகே பெரியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படி போனால் வாஷ்ரூம் ஓப்பன் பண்ணவொடனே வாமிட்டு அப்படியே எடுத்துட்றான். என்ன அப்படி சாப்பிட்டோம் வாமிட் வர்றதுக்கு? எல்லாமே ஹெல்த்தியாக தானே சாப்பிட்டேன். நேற்று நைட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணேன், அதோட சைடு எஃபெக்டாக இருக்கும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபேஷியலாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போய் உட்காந்துட்டு அவங்க பெரியம்மா வாமிட் பண்ணிட்டேன், அவங்க ஏதாச்சும் டேப்லெட் ஏதாச்சும் போடுறியா? இல்லை பெரியம்மா, நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் லைட்டாக. உனக்கு என்னடா வயசாகுது, நீ என்ன இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணுற? அது பழகிட்டேன் அப்படியே. சரி ஓகே, ஆனால் அளவாக ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுக்கோ. ஓகே. அதே மாதிரி ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணோன்னா தெரியும் பெரியம்மா, எனக்கு தெரியும், ஏதோ ஒன்று தெரிஞ்சா சரி. பெரியம்மா மறுபடியும் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஒரு நிமிஷம், நீ போய்ட்டு வாமிட் எடுத்துகிட்டு வா, நான் வந்துட்டு டேப்லெட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்து வைக்கிறேன். நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாஷ்ரூம் ஓடி
நல்லாவே வரல. வாந்தி வரல. சரிங்க. ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாமிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வாமிட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வரான் வெளியே. அப்படியே அவன் வாயெல்லாம் தொடச்சிக்கிட்டு இப்போ அப்படியே வெளியே வரான். வெளியே வந்தவொடனே என்னாச்சு பண்ணிட்டியா? வாமிட் பண்ணிட்டேன் பெரியம்மா. இதுக்கு தான் ஓவராக குடிக்காதேங்கிறது. இல்லை பெரியம்மா, நான் அந்தளவுக்கு குடிப்பேன். ஆனால் இத்தனை தடவை நான் வாமிட் பண்ணதே கிடையாது. வாமிட் பண்ணதே கிடையாதா? அது வந்து ஸ்டார்டிங் ஒரு 2 டைம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறப்ப எனக்கு வாமிட் வந்துச்சு. ஆனால் இப்போலாம் இல்லை. இப்போ நம்ம புதுசாக சரி ஓகே, அது இங்கே ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால எனக்கு அப்படி போகல. சரி ஓகே, இந்த டேப்லெட் நீ பாரு, நல்லா கண்ணை மூடி தூங்கு, ஓகேவா? ஓகே பெரியம்மா. பாரு இப்போவே எவ்வளோ டயர்டாக தெரியுறேன்னு. ஆமாம் பெரியம்மா, ரொம்ப டயர்டாக இருக்கு. சரி ஓகே, நல்லா தூங்கி எந்திரி. அப்புறம் நாளைக்கு வேறு உங்கள் அப்பா என்னமோ சொல்லியிருந்தாரு. ஐயோ ஆமாம்ல. இப்போ ஞாபகம் வருதா? இல்லை பெரியம்மா, அப்பாட்ட நான் பேசவே இல்லை. நடப்பாமே. சரி, தெரியாத முடிக்க சந்தோஷம். ஒன்றும் இல்லை. ஓகே, நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னான். ஓ அப்படியா? எனக்கு தெரியாதே. இல்லை, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான கல்யாணம். ஸோ அதுக்கு தான் நானே வரேன். ஓ அப்படியா? சரி, இதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. இல்லை, சொல்லவங்கிட்ட சொல்லணும்ல. சரி ஓகே பெரியம்மா, வாங்க போய் சீட்டில் உட்காரலாமா? சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அவனை அப்படியே உட்கார வச்சு அப்படியே தூங்க வச்சிட்றாங்க. இப்போ அவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ பாவி, உனக்கு தான்டா கல்யாணம், உன் கல்யாணத்துக்கு தான்டா நான் வரேன், கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க. சரி, அவங்க இருந்துட்டு வாமிட்லாம் பண்ணி ரொம்ப டயர்டாக தூங்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது அப்படியே தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. அப்படியே நம்ம ஜேகே ஒரு சைடு பார்த்தோம்னா அவன் ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணி பார்ட்டிலாம் வச்சு செம்மையாக போயிடுச்சு. ஸோ அப்படியே நைட் டைம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நைட்டு ஒரு 8 o'clock ஜேகேக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. இன்னமும் ஒன்று மறந்த மாதிரியே தெரியுது. என்னத்தை மறந்தேன்? டியும் 7:30 ஃப்ளைட் ஒன்று சொன்னாங்களே, கடவுளே மணி எத்தனை? ஐயோ 8 ஆயிடுச்சு. ஐயோ ஏன்டா 6 மணிக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியேடா, இதை மறந்துட்டியே. சரி ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வரேன். ஓகே மிஸ்டர் ஜான். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஜேகே இருந்துட்டு அந்த பார்ட்டி ஹால்லேருந்து அப்படியே வெளியே வந்துடுறான். ஸோ வெளியே வந்துட்டு இப்படி வேகமாக அவன் கார் எடுக்கிறான். கார் எடுத்துகிட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போகிறான். ஸோ ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியெல்லாம் கால் பண்ணிக்கிட்டே போகிறான். டியாங் வந்துட்டு சைலன்ஸில் போட்டனால செம்ம இதாக வச்சுருக்கான். அவன் அது வாட்டுக்கு ஃபோன் கால் அடிச்சுக்கிட்டே இருக்குது. டியாங் வாட்டுக்கு செம்மையாக அவன் வாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டே வந்துட்டுருக்கான். இப்போ அப்படியே தான் கரெக்டாக அவங்க ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அவங்க வீட்டில் டியாங்கோட வீட்டு சைடு இருக்கும்ல, ஸோ அவங்க கார் அனுப்பி அவனை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அவனை கரெக்டாக பிக்கப் பண்ணிட்டு போகிற நேரம் கரெக்டாக ஜேகேபி வண்டியை நிறுத்துகிறான். ஒரு செகண்ட் முன்னாடி வந்திருந்தானா டியாங்கை பிக் பண்ணியிருப்பான். இப்போது ஜேகே இருந்துட்டு அங்கேயே நின்று பார்க்குறான், என்னடா அது வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இப்படி போயிடுவான் திருப்பி ரிசப்ஷன் ரூமுக்கு. மேம் சொல்லுங்கள் சார். இல்லை, மார்னிங் நான் கேட்டிருந்தேன்ல, அது ஆமாம் சார் கேட்டிருந்தீங்க. அதான் ஃப்ளைட்டு. ஆமாம் சார், ஃப்ளைட்லாம் வந்துருச்சு. பேசஞ்சர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்களே, இந்நேரம் போயிருப்பாங்க நிறைய பேர். அப்படியா? ஆமாம் சார். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரான். ஸோ வெளியே வந்துட்டு இப்போ அப்படியே உனக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்களோட அப்பாவுக்கு வேணால் கால் பண்ணி கேட்கலாமா? இல்லை வேணாம், வீட்டுக்கே போய் டேரெக்டாக போய் பார்த்துடலாம். இதுதான் கரெக்டு. ஆல்ரெடி 8:15 ஆச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இருக்கான். இப்போ அப்படியே தான் அந்த சைட்டை பார்த்தோன்னா அவங்க இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டான். அப்பா என்கிட்ட பேசாதட்டியாங்க, போனதுலேருந்து ஒரு கால் பண்ணலை. இப்போ சாரிப்பா. என்ன சாரி?
நான் பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கேன் நீ எப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபோன் கால் பண்ணுறதில்ல, என்கிட்ட பேசாட்டி கூட பரவாயில்லடா. உங்கள் அம்மா என்ன பண்ணா, உன் தம்பி என்ன பண்ணா? ஆ அப்பா சாரிப்பா. இங்கே பாரு. அப்பா சாரி. சரி சரி ஓகே அல்லாத. ஓகே சரி சரிடா. ஈ அப்பா ஃபேக் ட்ரை பண்ணியிருக்க. அப்பா சரி ஏதோ ஒன்று. என்ன டேம் தெரியுமா? சரி ஓகே வாங்க வந்து உட்காருங்க. இப்போ அன்னைக்கெலாம் செம்ம டயர்டுப்பா. ஆமாண்டா, இவன் வேறு ஃப்ளைட்டில் வரும்போது 2 தடவை வாந்தி எடுத்துட்டான். என்னது வாந்தி எடுத்தியா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? பா அந்த அளவுக்குலாம் சீரியஸாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவன் கொஞ்சம் தெரியுமா? இல்லை அவன் கொஞ்சம் ஒத்துக்காத சாப்பாடாக சாப்பிட்டான். ஓ அதனால தானே. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா நான் அப்படியே ஹாலில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறேன். யா போய் பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த சூட்கேஸ்லாம் இருக்குல்ல, அப்படியே அவன் சோஃபா கிட்டே வச்சுட்டு அப்படியே சோஃபாவில் அப்படியே உட்காந்து தலையை அப்படியே நல்லா தொங்க போட்டு அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அப்படியே தான் அவன் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமு யாரோ கதவை திறக்கிறாங்க. இப்போ அப்படியே டேவங்க இருந்துட்டு யாரான்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜேகே தான். அவள் அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறான். டேவங்க இருந்துட்டு அப்படியே சூட்கேஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அதை அப்படியே பார்த்த உடனே ஜேகேக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ஸ்டக் ஆகிட்டான். அவங்க அதே மாதிரி அப்படியே ஸ்டக் ஆகி 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது பாப்பா ஜேகே. வரேன் அங்கிள். எப்படி இன்னைக்கு ப்ராஜெக்ட்லாம்? ஏன் நல்லா பண்ணேன் அங்கிள். ஓ ஓகே எல்லாம் நல்லா தான் இருந்துச்சுன்னு அப்பா சொன்னாங்க. ஆமாம் அங்கிள். ஆனால் அதெல்லாம் கொடுத்து வைக்கணும்ல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டியாங்க சைடு கண்ணில் பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கான். டியாங்க இருந்துட்டு அவங்க அம்மா ஜூஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்ட்ரா போட்டு அப்படியே உறிஞ்சிக்கிட்டே அப்படியே ஒரு கண்ணில் ஜேகேவை பார்க்கறது, அப்படியே அந்த ஜூஸை குடிக்கிறதுன்னு அப்படியே பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது இந்த சைடு நம்ம பெரியம்மா தான் இதெல்லாம் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்க்குறாங்க. நம்ம ஜேகே பண்ணுறதையும் டியாங் பண்ணுறதையும். இப்போது அவங்களே ஒரு கட்டத்தில் சிரிச்சிட்டு இப்போ அப்படி தான் கிம்கிட்ட விட்றா அவனை, வந்ததும் வராதமா ஆஃபீஸ் ஒர்க் பற்றி பேசிட்டு. இங்கே பாரு நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவன். ஏன்டா பட்டு குறைஞ்சிட்டே கிடக்குற அவனை, பாவம் இல்லை. அங்கிள் இவங்க என்னோட பெரியம்மா. ஆண்டி. ஆண்டியா? இங்கே பாருப்பா இந்த மாதிரி ஆண்டின்லாம் கூப்பிடாத, பெரியம்மான்னு கூட சொல்லு. ஓகே ஓகே பெரியம்மா. ஓகே சரி 3 பேர் வாங்கலாம் பேசலாம். 3 பேரா? அதான்டா நீ நான் தோட்டையம் 3 பேர் பேசலாமா? தெரியுமா எனக்கு என்ன இருக்குது பேச, வாட்டியாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியாங்கையும் ஜேகேயும் இந்த கையில் டியாங்க அந்த கையில் ஜேகேன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் அப்படியே இழுத்துட்டு கார்டன் கிட்டே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வர்ற மாதிரி. ஐயோ சாரிப்பா ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன், அது மணிக்கும் நீங்கள் 2 பேர் பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டு போட்டு அவங்க வாட்டுக்கு அப்படி நழுவிடுறாங்க. இந்த சைட் அவனுக்கு என்ன பேசணுன்னே தெரில, அப்படி தரையை நோண்டிக்கிட்டே இருக்கான். ஜேகே இருந்துட்டு அப்படியே பார்க்குறான். டியா சாரி டியா. எதுக்கு? இல்லை நீ இத்தனை தடவை கால் பண்ண பரவாயில்ல, நீங்கள் தான் பெரிய ஆஃபீஸர் ஆச்சே. ஸோ ஃபாரின் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப பெரிய ஆள். ஸோ எங்கிட்டலாம் உங்களுக்கு பேசுகிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இப்போ கூட உங்களுக்கு டைம் இல்லை. ஸோ எங்கேயாச்சும் இந்த வேலை இருந்தால் போய் பார்க்குறீங்களா? உங்களுக்குலாம் பேசாதட்டியும் இப்போ என்ன எப்படி பேச சொல்கிறீங்கண்ணா? இந்த 2 வீக்ஸாக கண்டுக்காதண்ணா, கண்ணுக்கே தெரியாதண்ணா, உங்களுக்கு இப்போ மட்டும் நான் கண்ணுக்கு தெரியுறேண்ணா. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். சாரி எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால் கால் அட்டன் பண்ண முடியல. ஓகே பாட்டியும் என்னை மன்னிச்சுட்டு திருப்பி எப்பயும் போல் பண்ணலாமா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அது என்ன நான் அந்தளவுக்கு சீப் ஆகிட்டேனா? நான் உனக்கு எத்தனை தடவை கால் போட்டு
நான் உனக்கு கேட்கணும், கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனை தடவை உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஆனால் நீ எனக்கு கொஞ்சம் கூட நீ மதிக்கலைல்ல. அது வந்துட்டேன் என்னன்னா தெரியும் சிக்கே, நீங்கள் எப்படியும் போய் தான் சொல்ல போகிறீங்கன்னு. டேங்க ஒரு நிமிஷம், நான் சொல்கிறது என்னென்னு கிளியராக கேட்டுட்டதுக்கப்புறம் பேசிட்டேன். சரி சொல்லுங்கள். அது நீ அன்னைக்கு பாரில் வேறு ஒரு பையனை கிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் கிடையாது, நான் இப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். இங்கே பாரு, ஒன்று அவன் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் ஒன்று கலந்து கொடுத்துருக்கான். நீ என்ன நினச்சேன்னு தெரியல, அவனை போய் கிஸ் பண்ணிகிட்டு இருந்த. அப்போது பார்க்குற எனக்கு எப்படி இருக்கும்? அது அப்போது அன்னைக்கு அவன் கூட தான். God, I'm sorry. I'm sorry. எதுக்கு அழுகுற? இல்லை, எனக்கு அன்னைக்கு பார்ட்டி முடிஞ்ச நைட்டு என்னால் மறுநாள் மார்னிங் எந்திரிக்கவே முடியல. என்னோடய பாட்டு ரொம்ப வலிச்சிச்சு. அப்போ ஐம் சாரி, மன்னிச்சிருச்சு. நானும் ஏன் இல்லை, அந்த வேலையை பண்ணது நான் தான். நீ தானா? பொண்ணு இல்லை, நீ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்த, அதனால தான். இங்கே ஒரு நிமிஷம் எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண, எனக்கு தலையே விடிச்சிடும் போல இருக்குது. அது நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த பையனை கிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அவனை அடித்து துரத்திட்டு ஜெமின்ட்ட கார் சாவி வாங்கினேன். ஸோ அவன்கிட்ட வாங்கிட்டு அப்படியே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது நீ என்னை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண. அதுக்கு நான் கூட கேட்டேன், நீ ஃபீல் பண்ண மாட்டேன்லன்னு. நீ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போவே முடிஞ்சிருச்சுட்டேன். அப்போ இந்த வேலையை பண்ணது நீ தானா? ஆமாம், நான் தான் பண்ணேன். ஆனால் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க போகிறான். இப்போ ஜேகே இருந்துட்டு இழுத்து பிடிச்சிட்டு, சாரி டேம், அவனை கிஸ் பண்ண காரணத்துக்காக தான் நான் இத்தனை நாளாக ஃபோன் அட் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் நீ இந்த அளவுக்கு இதை பற்றி யோசிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஐம் சாரி. போடுறேங்க, நீ பேசாத என்கிட்ட. அது நான் எவ்வளோ பயந்து தெரியுமா? ஒரே ஒரு கால் பண்ணி இதை பண்ணது நான் தாண்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த அளவுக்கு ப்ராப்ளமாக இருக்காதுல்ல, அது நான் சொல்லணுன்னா இருந்தேன். நீ ஒன்று ஜேகே அப்படின்னு சொல்லிட்டேன், அப்படியே அடிக்கிறான். ஜேகே இருந்துட்டதப்பா சிரிச்சிட்டு, ஐம் சாரி பேப், இனிமேல் நான் எந்த காலையும் மிஸ் பண்ண மாட்டேன், அட்டன் பண்ணிடுவேன். இப்போ கால் பண்ணால் கூடயா? ஆமாம், இப்போ மட்டும் இல்லை, நீ எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுவேன். சரி டியும், அது இல்லை, கிஸ் பண்ணி இத்தனை நாள் ஆகுது. சரி, ஒரே ஒரு கிஸ் கொடுத்தீனா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்னது ப்ரோவா? அது அப்படி தான் டேன், நான் உனக்கு ப்ரோ இல்லட்டையும். பின்ன நீ என்னோட சொல்லுங்க, நீ என்னோட வைஃபை. பா, எவ்வளோ நாள் ஆகுச்சு இந்த வேர்ட்ஸை கேட்டு. அது சரி, ஓகே, ஒரே ஒரு கிஸ். ஐம் ரியலி சாரி டேன். நானும் சாரி. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெண்டு பேருமே அந்த கார்டனில் நின்று கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரியம்மா அப்படியே வீட்டுக்கு மேலே போயிட்டு இதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க.
ஐயோ சின்ன சிறுசுங்க அப்படி தான் இருக்கும், நம்மள அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையை திருப்பிட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்போ 2 பேரும் மட்டும் கிஸ் பண்ணிவிட்டு 2 பேர்த்தோட நோஸும் அட்டாச் ஆன மாதிரி வச்சுக்கிட்டு 2 பேருமே அப்படியே கண்ணால் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ இப்படியே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ இப்படி ஜேகேவும் வீட்டுக்கு போயிடறான், அவங்களும் வீட்டுக்கு போயிடுறான். நல்லா 2 பேரும் ஃபோன் பேசுகிறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் ஜேகேவோட வீட்டு சைடு பரபரப்பாக கிளம்புறாங்க. ஜேகே அப்படியே மேலேருந்து இறங்கி வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். பாப்பா எங்கேப்பா போகிறீங்க? இது என்னப்பா கோலம் வீட்டில்? அதெல்லாம் சொல்ல முடியாது ஜேகே. பா சொல்லிட்டு போங்க. அம்மாம்மா நீயாச்சும் சொல்லுமா. போடா வேலையை பார்த்துட்டு. என்ன போடா வேலையை பார்த்துட்டா? செக்ரட்டரி சார் சார் வேலை இருக்குது சார், போங்க சார். என்ன ஒன்று இரு. மச்சான் மச்சான் நீங்களா? போய் துணியை மாற்றிட்டு கிளம்புடா போடா. என்னன்னு கல்யாணத்துக்கு சரிடா, கல்யாண வீடு மாதிரி ஏன்டா இந்த வீடு ஆக்கிட்டு இருக்கீங்க? அதுதானே அப்படி தான்டா, போடா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் எப்படி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு அவங்க பார்த்தா அதே மாதிரி தான் நடு ஹாலில் அப்படியே குத்த வச்சு உட்காந்துருக்கான். அவன் கிளம்பிட்டேன். எனக்கு நீங்கள் இப்போ யார் கல்யாணம்னு சொல்லாமல் நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். அதான் பெரியம்மா எனக்கு சொன்னாங்கல்ல. சரி பெரியம்மா சொன்னால் ஓகே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? யார் கல்யாணம்னு கேட்டால் தெரியாதுங்கிறீங்க. வீட்டை பார்த்தா அப்படியா இருக்குது, யாருக்கு கல்யாணம்? அது சொல்லுங்கப்பா, யாருக்கு கல்யாணம்? அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் ஏதாச்சும் பண்ணட்டா? அது நம்ம ஜேகேக்கு தான். அவனுக்கு? ஆமாம் அவனுக்கு தான் கல்யாணம். அதுக்கு இப்போ இந்த வீடு ரெடி பண்ணுறீங்க? ஏன்னா அவன் இந்த வீட்டுக்கு தானே வரணும். அது உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்கிட்ட சொல்லவே இல்லை. அது எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தேங்க இருந்துட்டு பார்க்குறான். இப்போ அவங்க அப்பா இருந்துட்டு, அதான் சொல்லிட்டேன்ல போய் கிளம்பேன், வேலை உருப்பட்டது இருக்குது. எப்போ என்னப்பா இப்போ உனக்கு இல்லை இஷ்டம் இல்லையாட்டம்? அப்பா என்ன இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க இந்த விஷயத்த? இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் பறக்குது. அப்படியே ஹாப்பினஸில் அப்படியே மேலே போகிறான். இப்போ அப்படி தான் மேலே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போய் சிரிக்கிறான். பெட்லலாம் விழுந்து என்னென்னமோ பண்ணுறான். இப்போது நம்ம அங்கே இருந்துட்டு, இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போன வேகத்துலேயே கத்துறான். அப்பா சொல்லுடா, இந்த விஷயம் ஜேகேக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அப்படியே அழகாக ரெடி ஆகுறான். இப்படியே தான் போகுது. ஸோ இந்த சைடு ஜேகேவை ஜிமின் ரெடி பண்ண, இந்த சைடு டியாங் அப்படி ரெடியாக வேறு லெவலில் இருக்கு. ஸோ 2 பேர்த்துக்குமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியலை. ஸோ டியாங்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெக்கை கட்டி பறக்கிறான். ஸோ இப்படியே தான் போகுது. இப்போது கல்யாண மண்டபத்தில் தான் எல்லா சொந்தக்காரவங்களும் வரிசையாக உட்காந்துருக்காங்க. இந்த சைடு நம்ம டியாங் இருந்துட்டு அப்படியே அவனோட அந்த ரூமில் உட்காந்துருக்கான். நம்ம ஜேகே இருந்துட்டு ஸ்டேஜில் நிற்கிறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. மச்சான் இது யார் கல்யாணம்டா? ஏன்டா இந்த சூட்டை எனக்கு கொடுத்துருக்கீங்க? ஏன்டா அதுவும் இங்கே நிற்க வச்சுருக்கீங்க? கல்யாண மாப்பிள்ளை எவன்டா? பொண்ணு யாருடா? உனக்கு எல்லாத்தையும் நான் ஆணி வைக்க வேற நான் புருங்க வைக்க முடியாது மயிரே, புரியுதா? எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது. அது ஒரு சிலதெல்லாம் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. என் ப்ராஜெக்ட் கூட இந்தளவுக்கு கஷ்டமாக இல்லைடா. சரி மச்சான் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். இப்படின்னு சைடு சர்ச் ஃபாதர் இருந்துட்டு, சரிப்பா போய் பையனை அழைச்சிட்டு வாங்க. சர்ச் ஃபாதர் நீங்களாச்சும் சொல்லுங்கள் யார் கல்யாணம்னு. உனக்கு தான்ப்பா கல்யாணம். எனக்கா? அப்பா ஆமாண்டா உனக்கு தாண்டா கல்யாணம். என்னப்பா சொல்லாமல் கொல்லாமல்? ஃபாதர் மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஃபாதர். மாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. மிஸ்டர் ஜான் ஜங்கோக் நீங்கள் தானே? ஆமாம் ஃபாதர் நான் தான். உனக்கு தான் ஏன் கல்யாணம்? ஃபாதர் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்பா மாப்பிள்ளை வீட்டு சைடில் சொல்லவே இல்லையா? அதெல்லாம் அவனுக்கு தெரியும் ஃபாதர், சும்மா நடிக்கிறான்.
ஏன் எனக்கு ஆளால் உட்காந்து கழுத்து இருக்கிறீங்க? சரிப்பா போய்ட்டு மாப்பிள்ளை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சைடு ஜேகேக்கெலாம் உசுரே இல்லை, அப்படியே திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு அவன் அப்படியே அவங்க அப்பா திரும்பி, அப்பா அப்பப்பா வேணாப்பா கல்யாணம் வேணாப்பா. ஏன்டா? அப்பா இந்த கல்யாணத்தை எனக்கு இஷ்டம் இல்லைப்பா. இதே கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? உத வாங்கி சாவ. ஆல்ரெடி எனக்கு நெஞ்சு வலி வந்தது பார்த்தோன்னு திருப்பி வர வைக்கிறியா நீ? அப்பாப்பா இல்லைப்பா, நான் டியாங்க மட்டும்தான்ப்பா லவ் பண்ணுறேன், அவனை மட்டும்தான்ப்பா சின்சியராக லவ் பண்ணுறேன். வேணாப்பா இந்த கல்யாணம் எனக்கு வேணாப்பா. அவனை துரோகம் பண்ணிட்டேனால இன்னொரு வாழ்க்கைலாம் அக்செப்ட் பண்ண முடியாதுப்பா, வேணாப்பா. அட மரமக்கே திரும்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புறாரு. அப்படியே பார்த்தா டியாங்கு தான் அழகாக ரெடியாக எப்படி நிற்கிறான். ஜேகே இருந்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கான். டியாங் ஆமாம் நான் அப்போ அப்பா ஆமாண்டா, உனக்கும் அவனுக்கு தான் கல்யாணம். சரி முடியலை. ஐயோ கையு போல காலு போல சர்ச்சு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு போய் சர்ச்சு ஃபாதரை கிஸ் பண்ணுறான். சி என்னது இது? கிஸ் பண்ண வேண்டியது என்ன இல்லை அங்கே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போது ஜேகே தான் யாரையுமே பார்க்கல, வேகமாக போயிட்டு அவங்க அப்படி கன்னத்தில் அப்படி கிஸ் பண்ணுறான். ஜேகே ஹாப்பியாக இருக்கடையாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சர்ச் ஃபாதர் அப்படியே சரி ஓகே எல்லாம் அமைதி சரி கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அப்படியே தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓகே ஜான் ஜங்குக் ஆகிய நீ கிம் டியாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் சம்மதம் சம்மதம், ஒரு சம்மதம் போதும். அண்ட் கிம் டியாங் ஆகிய நீ ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். சரி ஓகேப்பா கல்யாணம் முடிஞ்சு கிஸ் பண்ணிக்கோங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த சைடு 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு அப்படியே பார்க்குறாங்க, ரிங்கு 2 சைடுமே நிற்குது. நம்ம ஜேகேலாம் அப்படியே ரெக்க கட்டி பறக்கிறான். மச்சான் போதும் கிஸ் பண்ணது, நைட்டு கொஞ்சம் வச்சுக்கோ ஓகே. புளிஞ்சி எடுக்கிறான். சரி சரிடா ரிங்கை சேஞ்ச் பண்ணுங்கடா. ரிங்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிஸ் பண்ணிக்கிட்டு ஃபாதர் இருக்காரே பாவ். யாருப்பா இந்த ஃபாதர்? யாராப்பா இவர்? எங்கேப்பா போய் பிடிச்சிங்க? அது சாரி ஜிமினா, நான் ஒரு நல்ல ஃபாதர் ஜிமினா. கல்யாணத்தை ஒழுங்காக பண்ண தெரியல. உன் கல்யாணத்துக்கும் இவ தான் நல்ல ஃபாதர் தான், நல்ல ஃபாதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே போகுது. டியாங்கும் ரிங் அப்படியே சேஞ்ச் பண்ணுறான், ஜேகேவும் அப்படியே ரிங் சேஞ்ச் பண்ணுறான். ஸோ செம்மையாக போகுது. இப்போது 2 பேருமே அப்படியே கண்ணால் பார்த்துக்கிறாங்க. ஸோ பார்த்துட்ருக்க டைமு டியாங் இருந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரே வாமிட் தான். ஓகேடா ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு தெரியலை. ஸோ நான் வந்துட்டு அதிகமாக சோப் போட்டு பேசுகிறேன், அது ஏன்னே தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசும்போது நார்மலாக பேசிடுறேன், பட் இங்கே வரும்போது தான் சோன்னு போட்டு தள்ளுறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. அண்ட் ஐஜியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கமெண்ட்லேயும் ஃபில் பண்ணுறேன். ஸோ அப்படி 2த்துலேயும் ஒர்க் ஆகலாட்டி டெலகிராம் லிங்க் இருக்குல்ல, ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்கடா ஓகேவா. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதுக்கு போனஸ் பார்ட் போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஓகே என்னோடய செகண்ட் மூவி பண்ணிட்டேன். ஸோ நல்லா இருக்காதுன்னு சொல்லுங்கள். இந்த நாயை டேய் ஸோ குழச்சிக்கிட்டே இருக்குதுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நான் டெலகிராம்லேயே சொல்லிடுவேன். ஸோ யாரெல்லாம் டெலகிராம் குரூப்பில் இல்லையோ, டெலகிராம் சேனலில் இல்லையோ, ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐஜியில் ஒரு குரூப் இருக்குது. ஸோ யாரெல்லாம் அதில் ஜாயின் பண்ண முடியுமோ என்னோடய பயோ செக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, அவ்வளோதான். சரி ஓகேடா, எல்லோரும் ஃபன் பண்ணலாம். ஸோ ஐஜிலையும் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஓகே என்னோடது முடிச்சிட்டேன். ஸோ போனஸ் பார்ட் வேணுமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஸோ போனஸ் பார்ட்டி சீக்கிரமாக நான் போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே அண்ட் லவ் யூ கேண்டீஸ். இவ்வளோ நேரம் என்னோடய எஃபர்ட் பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.